ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம சிவராத்திரிக்காக ஒரு சிறப்பு வகுப்பு. இன்னைக்கு திருவாசகத்துல சிவபுராணம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். யோகாக்கும் இந்த திருவாசகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு யோகா ஸ்டூடெண்ட்ஸ இந்த திருவாசகம் பத்தி தெரிஞ்சுக்கணும்? இந்த சிவராத்திரி இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் சிம்பிளா தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகலாம். நம்ம எல்லாருமே நிறைய பேர் சக்தி யோகால ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. யோகாக்கு நீங்க வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வெயிட் லாஸ்க்காக வந்தேன், மூட்டு வலிக்காக வந்தேன். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா யோகாவுடைய அடிப்படையான காரணம் இந்த உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன விஷயம்தான். அதை தாண்டி யோகால பல விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யோகா அப்படிங்கிறதுக்கான தூய தமிழ் வார்த்தை என்னன்னா ஓகம். ஓகம் தான் தமிழ் சொல். யோகம் அப்படிங்கிறது மருவி வந்திருக்கு. யோகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல உள்ள ஒரு வார்த்தை. நம்ம பொதுவா யோகம்னா என்ன சொல்வோம்னா லக்கு. ந- நமக்கு எதிர்பாராம ஒரு விஷயம் நம்மளோட இணையுது அப்படின்னா யோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்க இருக்கேன். எனக்கு ஒரு ஒரு வெள்ளி பொருள் எனக்கு பரிசா கிடைக்குது அப்படின்னா எங்கேயோ இருக்கிற அந்த வெள்ளி பொருள் என்னை தேடி என் கூட இணையுது அப்படின்னா அது ஒரு யோகம். ஒரு நல்ல விஷயம் நம்மளோட ஒண்ணு சேர்றது யோகம். இப்ப நம்மளுடைய உடல்ல நம்ம எப்படி இருப்போம்னா இந்த உடல் தனியா இருக்கும், அது தனியா இயங்கிட்டு இருக்கும். நம்மளுடைய மனம்னு சொல்றது அது தனியா இயங்கிட்டு இருக்கும். இந்த உயிர் அப்படிங்கிறது இந்த உடலுக்கும் தெரியாது, மனதுக்கும் தெரியாது, அது எங்கேயோ இருக்கும். இந்த மாதிரி 3 உலகமா நம்மளுடைய உடல், மனம், உயிர் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு அது தனித்தனியா இயங்கிட்டே இருக்கு. அதனாலேயே நமக்கு பல பிரச்சனைகள் வரும். உடல மனம் சொல்றது கேட்காது, மனம் சொல்றத உடல் கேட்காது. உயிர் என்ன செய்யுதுன்னே இந்த மனதுக்கும் உடலுக்கும் தெரியாது. அப்போ ஒரு சில பயிற்சிகள் மூலமா இந்த உடலை தாண்டி மனதை புரிஞ்சுகிட்டு மனது மூலமா அந்த உயிர் எங்க இருக்குன்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் யோகம். இந்த மூணையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் யோகம். அப்ப எப்படியெல்லாம் இந்த மூணையும் ஒண்ணு சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்த பலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணா நம்மளால இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி அந்த உயிரை போய் அடையலாம், அதை உணரலாம். இதுக்கான வழிமுறைகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சின்ன பயிற்சி தான் நாம காலையில செய்யக்கூடிய அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியிலையும் நம்ம இப்ப நமக்கு என்ன தேவை? சுகர் லெவல் கூடக்கூடாது, பிபி கண்ட்ரோலா இருக்கணும், வீசிங் வரக்கூடாது. அதுக்கு என்னென்ன பயிற்சி தேவையோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையான யோக பயிற்சிங்கிறது அந்த ஆசனம் கொஞ்ச நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி செய்யணும். ஏன்னா ஆசனம் உடலுக்கு அப்படின்னா மூச்சு பயிற்சி தான் மனதுக்கு. அந்த மூச்சு பயிற்சி மூலமா தான் நம்ம மனதை கடந்து அடுத்து இருக்கக்கூடிய அந்த உயிரை போய் நம்மளால உணர முடியும். அப்ப அந்த மூச்சு பயிற்சி முக்கியம். அதுக்கப்புறம் அந்த மூச்சு பயிற்சி மூலமா நம்ம அடுத்த நிலைக்கு ஒரு தியான நிலைக்கு போறது, சில பயிற்சிகள் செய்யறது, இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சு பயிற்சி பண்ண வேண்டியதுதான் யோக கலை. நம்ம இப்ப காலையில செய்யற மாதிரி கடகடகடன்னு ஆசனம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம அடுத்து என்ன தேவையோ அதை பார்த்துக்கிட்டே போறது சரியான பயிற்சி கிடையாது. அப்ப அதுக்குன்னு ஒரு முறையான பயிற்சி இருக்கு. நம்ம இதெல்லாம் டெய்லி கிளாஸ்ல நமக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நமக்கு அதுக்கெல்லாம் டைமும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி சில நாட்கள்ல நம்ம இத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் செஷன். சரி, அது ஏன் சிவராத்திரி அன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கணும்? சிவராத்திரி அன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுடைய உயிர் சக்தி, நம்மளுடைய மனம், இந்த உடல் இது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஆஹ் நம்மளுடைய அண்டத்திலேயே இந்த அண்டம் தான் இந்த பிண்டமா இருக்கு. இந்த உடல் தான் வெளியில அப்படி விரிந்து அண்டமாவும் இருக்கு. அப்ப இந்த உடலும் அந்த அண்டமும் பிண்டமும் இணையறதுக்கு
சில நாட்கள் வந்து நமக்கு கொஞ்சம் பயிற்சி செய்ய ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த அண்டமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த பிரதோஷம் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் வந்து நம்ம இந்த பயிற்சிகள் செய்யும்போது அதுக்கு வந்து முழு பலன் கிடைக்கும். அப்ப அந்த நாட்கள நாம வந்து பயன்படுத்திக்கணும். அதுல ரொம்ப சிறப்பான நாள் தான் சிவராத்திரி. அதுலயும் வந்து குறிப்பிட்ட சில நேரம் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து நைட்டு 11:30லிருந்து 12:20 வரைக்குமான நேரத்துல நம்ம கொஞ்சம் தூங்காம முதுகு தண்ட நேரா வச்சு சில பயிற்சிகள் செய்தோம்னா, நம்மளால அந்த உடல், மனம், ஆன்மா அத உணரக்கூடிய அந்த வித்தைய வந்து நம்மளால அ கத்துக்க முடியும். அது ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கலாம். ஓகே. இதுதான் நம்ம பண்ற யோகாக்கும், இன்றைய நாளுக்குமான ஒரு ஒரு ஒற்றுமை. இப்ப அதுல ஏன் திருவாசகத்த நாம இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த பயிற்சி எப்படியெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்திய போய் நம்மளால அடையலாம் அப்படிங்கிறத, நெறைய ஞானிகள், சித்தர்கள் வந்து அவங்க அவங்க உணர்ந்த விதத்த, அது எப்படி போய் அடையலாம் அப்படிங்கிறத நெறைய பாடல்கள் மூலமா அவங்க நமக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல ஒண்ணு தான் வந்து திருமந்திரம். அதையும் நாம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அப்படின்னு நெனச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். திருக்குறள்லயும் அதே மாதிரி தான். அ சில குறள்ல வந்து அவர் எளிமையா சொல்லியிருக்காரு. நமக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்கு. அத எப்படியெல்லாம் போய் அடையலாங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் திருவாசகத்திலயும் வந்து மாணிக்கவாசகர் அவர் எப்படி போய் அடைந்தாரு? அத அடையும்போது அவருக்கு என்ன மாதிரியான உணர்வு இருந்தது? அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாடல் தான் வந்து திருவாசகம். திருவாசகத்துக்கு விளக்கம் என்ன அப்டின்னா, அ நம்ம இப்போ உள்ள இருக்கிறது ஆன்மா, உயிர் அப்டின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உயிரையும் வந்து உள்ள இருந்து இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள இருக்கு. அதற்கு பெயர் வந்து நம்ம என்ன பெயர்னாலும் வச்சுக்கலாம். ஆனா திருவாசகத்துல அவர் சொல்லக்கூடிய பெயர் வந்து அதுக்கு சிவன் அப்டின்னு சொல்றாரு. உள்ள நம்மளுடைய ஆன்மாவ வந்து இயக்கக்கூடிய ஒரு அருள் சக்தி உள்ள இருக்கு. அதுக்கு பெயர் வந்து அவர் வந்து சிவன்னு சொல்றாரு. ஆ அதுக்கு சிவன் மட்டும் தான் பேருனா அப்படி கிடையாது. நம்ம வந்து நமக்கு எந்த தெய்வம் பேர் பிடிக்குதோ, அதுக்கு நம்ம அந்த பெயர் வந்து வச்சுக்கலாம். ஆனா திருவாசகம் படிக்கிறனால நம்ம அத வந்து சிவன்னு வச்சுக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனையும், நம்மளுடைய ஆன்மாவ கொண்டு உணரக்கூடிய ஒரு பயிற்சி. அதுக்கு உரிய விளக்கம் தான் வந்து திருவாசகத்துல அவர் வந்து குடுத்திருக்காரு. திருவாசகத்துல வந்து திரு அப்படிங்கிறது சிவன குறிக்கக்கூடியது. ஒரு உயர்ந்த பொருள நம்ம வந்து திரு அப்படின்னு சொல்வோம். அப்ப இருக்கிறதிலே உயர்ந்த பொருள் எது அப்படின்னா, நம்ம உயிர். அந்த உயிரையே இயக்கக்கூடிய, அதற்கும் தலைவனா இருக்கக்கூடிய அந்த சிவன தான் வந்து திரு அப்படிங்கிற அந்த சொல் வந்து குறிக்குது. வாசகம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் அவரு சொன்ன அந்த சொற்கள், அந்த வரிகள் அதுதான் வந்து வாசகம். அப்ப அவரு சொன்ன ஒவ்வொரு வாசகமும் அந்த உயர்வான சிவபெருமான பற்றி சொல்லக்கூடிய வாசகங்களா இருக்கிறனால, அவர் சொன்ன வாசகங்கள் முழுவதுமே திருவாசகம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இதுல மொத்தம் வந்து 51 தலைப்புகள்ல அவர் வந்து அந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. மொத்தம் வந்து 658 பாடல்கள் வந்து இருக்கும். அதுல முதல் தலைப்பு தான் வந்து சிவபுராணம். நம்ம இன்னைக்கு அந்த சிவபுராணம் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த சிவபுராணம் அப்படிங்கிறது எதுன்னா, மீதி அந்த 50 தலைப்புகள்ல அவர் என்ன குடுத்திருக்காரோ, அதோட ஒரு சாராம்சம் தான். இனி இதத்தான் நான் விரிச்சு சொல்லப் போறேன் அப்படிங்கிறத, அந்த சிவபுராணத்துல எளிமையா வந்து சொல்லிட்டாரு. அப்ப நம்ம இன்னைக்கு அந்த சிவபுராணம் தான் பார்க்க போறோம். சிவபுராணம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணிக்கவாசகருடைய அந்த கதைய வந்து தெரிஞ்சுகிட்டு நம்ம போகலாம். ஏற்கனவே எல்லாரும் கேள்விப்பட்ட கதை தான். இருந்தாலும் அத வந்து ஒரு தடவ சிம்பிளா பார்த்துக்கலாம். மாணிக்கவாசகருடைய இயற்பெயர் வந்து என்னன்னே நமக்கு வந்து சொல்லல. அவருக்கு ஏன் மாணிக்கவாசகர் அப்படின்னு பேரு வந்துச்சுன்னா, மாணிக்கம் பிளஸ் வாசகம். மாணிக்கம் அப்படின்னா இருக்கிறதிலே வந்து விலை உயர்ந்த ஒரு பொருள் அப்படின்னா, அத வந்து நம்ம மாணிக்கம், மரகதம் அந்த மாதிரி சொல்வோம். அதிலேயே மாணிக்கம் தான் வந்து மிக உயர்ந்த ஒரு ஒரு பொருள் மாணிக்கம். அ வாசகம் அப்படிங்கிறது அவரு சொன்ன இது. அப்ப அவரு சொன்ன ஒவ்வொரு வாசகமும் அவ்வளவு மணிமணியா, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு
சொற்கள சொல்லக்கூடிய ஒரு திறமை இருந்தனால, அவருடைய பெயரே வந்து மாணிக்கவாசகர் அப்படின்னு ஆயிடுச்சு. அவருடைய இயற்பெயர் வந்து நமக்கு தெரியாது. அவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னா, திருவாதவூர்ல பிறந்தாரு. அது வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊர் பெயர் வாதவூர் தான். அந்த வாதவூர்ல பிறந்து ஒருத்தர் சிவன பத்தி இவ்ளோ தூரம் அ உணர்ந்து வந்தனால, அந்த ஊருக்கே வந்து ஒரு சிறப்பு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஊர் பெயர்லயே திரு சேர்த்தனால, அந்த ஊருக்கு பெயர் திருவாதவூர். அப்ப அவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, வாதவூர் அடிகளார். அந்த ஊர்ல பிறந்த அவருக்கு வாதவூர் அடிகளார். அந்த மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வாதவூர்லயே பிறந்து வளர்ந்தவர். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு பயங்கரமான ஒரு அறிவு, நல்ல திறமை எல்லாமே இருந்தனால, மதுரையில உள்ள அந்த பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய அமைச்சராக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கக்கூடியது மாணிக்கவாசகர் அப்படிங்கிறனால, அவரோட தன்னோட அமைச்சரா வர சொல்லி அவர கூப்பிடுறாங்க. அவரும் வந்து நம்ம அமைச்சரானா மக்கள நல்லா பார்த்துக்கலாம். மதுரையிலே இருக்கும்போது நமக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது, சொக்கநாதர பார்க்கறது, இதெல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அவரும் ரொம்ப விரும்பி அந்த பணிய ஏற்றுக்கிட்டு, அ அந்த பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமைச்சரா அந்த மதுரையவே வந்து நல்லா கவனிச்சுப்பாரு. அப்ப அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய பக்தி வந்து அதிகமாயிட்டே போகும். இங்கிட்டு மக்களையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைச்சரா 2மே இருக்கும். ஒரு நாள் அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்வாரு, தன்னுடைய ஆ இது குதிரைகள் எல்லாமே கொஞ்சம் வயசான மாதிரி ஆகுது. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் குதிரைகள் வாங்கணும்னு சொல்லி, அமைச்சர்கிட்ட "உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துட்டு, நீ போய் நல்ல குதிரைகள் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்ப இவரும் குதிரைய வாங்குறதுக்காக தான் சோழ நாட்டுக்கு போறதுக்காக போகும்போது, அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து, அந்த சிவபெருமான நெனச்சுட்டு அப்படியே ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருக்கும்போது, அந்த குருந்த மடம் குருந்தை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தோட நிழல்ல வந்து யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. அவர பார்த்ததுமே இவர் வந்து ஒரு ஒரு மயங்கி, அவர வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி இவருக்குள்ள ஒரு உணர்வு வந்து, அவர்கிட்ட போயி அப்படியே அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. அவர் சொல்லிக் குடுக்கிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிப்பாரு. இவர் அறியாம அவர் மேல ஒரு அன்பு, பாசம் வந்து அவர்கிட்டயே அப்படியே போயிருவாரு. இவர் கொண்டு போன பணம் எதுக்கு கொண்டு போனோம் என்னங்கிறதையே மறந்து, அவர் கூடயே இருந்து அந்த பணத்த செலவழிச்சு அந்த அடியவர்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அந்த மன்னனுடைய காதுக்கு போகவும், அவர் உண்மதானா? போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுவாங்க. பார்த்தா அவரு இந்த மாதிரி பணத்த செலவழிச்சுட்டு இருப்பாரு. அப்ப கேட்பாங்க, "உன்ன குதிரை வாங்க சொல்லி தான அனுப்பிச்சாங்க. நீ அந்த பணத்த என்ன செஞ்சன்னு?" பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வரும். நம்ம ஒரு அமைச்சரா இருந்தோம். குதிரை வாங்குறதுக்காக வந்தோம். இந்த பணத்த இப்படி செலவு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பதறும்போது, அந்த குரு சொல்வாரு, "ஒண்ணும் பயப்படாத. நீ உன்னோட பாண்டிய நாட்டுக்கு நீ திரும்பி போ. அ ஒரு ஒரு தேதியில அந்த குதிரையெல்லாம் உன்ன தேடி வரும். நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் அவர நம்பி போயிருவாரு. போனா ராஜா வந்து, "நீ என்ன பணத்த ஃபுல்லா இப்படி செலவழிச்சுட்ட. உனக்கு தண்டனைன்னு" சொல்லி அவர தூக்கி ஜெயில்ல வச்சுருவாங்க. பார்த்தா, இந்த இந்த குருநாதர் சொன்ன மாதிரியே, அ நல்ல குதிரைகளா வந்து அப்படியே ஒரு குதிரை அந்த பாகன், அந்த குதிரைய ஓட்டுவாருங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அப்படியே ஓட்டிக்கிட்டே அந்த நாட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப அந்த ராஜா நெனைப்பாரு, தெரியாம நம்ம தான் இந்த இவங்கலாம் சொன்னத நம்பி அவருக்கு இப்படி ஒரு தண்டனைய குடுத்துட்டோமேன்ட்டு, அ மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர திரும்ப விடுதலை செஞ்சுருவாங்க. அப்புறம் அந்த குதிரையெல்லாம் கொண்டு போய் அதோட லாடத்துல அடைச்சிட்டு இருப்பாங்க. நைட்டு பார்த்தா அந்த குதிரை எல்லாமே நரியா மாறிரும். அதான் அந்த நரியா மாறுன கதை அப்படின்னு சொல்லுவாங்க. நரியா மாறி அது அங்க இருக்கிற அந்த மற்ற குதிரைகள் எல்லாம் கடிச்சிட்டு, அந்த இடத்த விட்டு அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா தப்பிச்சு போயிரும். அப்ப இந்த மாணிக்கவாசகர் வந்து ஏதோ மந்திரம் பண்ணி பணத்த செலவழிச்சதுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி, திரும்பவும் அவர தூக்கி வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. அப்ப அந்த குருவா வந்தவர் யாருன்னா, சிவபெருமான் தான் குருவா வந்து, இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப தன்னுடைய பக்தனா இருந்த மாணிக்கவாசகருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு,
அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மதுரை வைகை ஆத்துல வந்து வெள்ளம் வர்ற மாதிரி செய்துடுவாரு. வெள்ளம் பயங்கரமா வந்து ஊரெல்லாம் பாதிக்கப்படும். அப்ப அந்த ராஜா என்ன செய்வாரு, வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாயம் வந்து அந்த இது அணை கட்டி அந்த வெள்ளத்த தடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, ஒரு பாட்டி புட்டு விக்கிற பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வந்து எங்க வீட்ல போய் வேலை பார்க்கறதுக்கு ஆளே இல்லையே! நான் என்ன செய்வேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு வேற ஊர்ல இருந்து ஒருத்தன் சும்மா வழிப்போக்கன் மாதிரி வந்துட்டு, "எனக்கு பசிக்குது. நீ புட்டு குடுத்தேன்னா, உனக்கு சார்பா நான் போய் அந்த வேலைய பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி புட்ட வாங்கி சாப்ட்டுட்டு, அ அந்த மண்ண சுமந்துட்டு போற வேலைக்குன்னு போயிட்டு, அங்க போய் மண்ண சுமக்காம, அ அவர் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பாட்டு பாடிட்டு, வேலை பார்க்குறவங்களையும் பார்க்க விடாம, அந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த நியூஸ் வந்து ராஜாக்கு போயி, "யார் அவன்?" அப்படின்னு அவன பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பெரம்பு எடுத்துட்டு வந்து, அவர அடிக்க போகும்போது, அவரு திரும்புவாரு. அ திரும்புறதுக்குள்ள இவர அடிச்சிருவாரு. ஆனா அடிச்ச பிறகு தான் அவரு முகத்த பார்க்கவும், அதுல வந்து ஒரு ஒரு தெய்வீக தன்மை இருக்கவும், நம்ம வேற யாரையோ தப்பா அடிச்சிட்டோமோன்னு பார்க்கறதுக்குள்ள, அந்த அவர அடிச்ச அந்த வலி வந்து இவரு உணருவாரு. இவரு மேல அடிச்ச மாதிரி உணருவாரு. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து உணருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும், வந்தவர் வந்து சிவபெருமான். அப்ப மாணிக்கவாசகருக்காக சிவபெருமானே வந்து அடி வாங்கியிருக்காரு. அப்ப மாணிக்கவாசகர் எவ்வளோ உயர்ந்தவர் அப்படிங்கிறத புரிஞ்சு, அப்புறம் அந்த ராஜா வந்து, "நீங்க அந்த அமைச்சர் பதவிய விட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சிவத்தொண்டு பார்க்கவே நீங்க வந்து போகலாம்." அப்படின்னு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் இவரு ரொம்ப சந்தோஷமா அந்த அந்த குருநாதர் தான் அந்த மண் சுமக்கக்கூடிய ஒருவனாகவும் வந்திருப்பாரு. அ தன்ன வந்து ஏத்துக்கிறதுக்காக அந்த குருவ தேடியே இவர் வந்து போக ஆரம்பிப்பாரு. ஆனா இவரு அவர தேடி போவாரு. ஆனா அதுக்குள்ள வந்து அவரு மறைஞ்சு போயிருவாரு. அப்ப இவர் வந்து அப்பதான் உணருவாரு. சிவபெருமானே நமக்காக அந்த குருந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்து நமக்கு உபதேசம் குடுத்து, நம்ம அவரோட இணைய போற நேரம் நம்ம அறியாம இப்படியெல்லாம் வந்துட்டோமே! அவர வந்து விட்டுட்டோமே! அவர் கூட போகாம விட்டுட்டோமேன்னு சொல்லி, அவர் வந்து அவ்வளோ தூரம் மனம் உருகி, அவரு அழுதுகிட்டே பாடக்கூடிய அந்த அந்த வாசகம் தான் வந்து திருவாசகம். அ இப்ப இவங்க மாணிக்கவாசகர் வந்து அவருடைய உணர்வு வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ புதுசா கல்யாணமான ஒரு கணவனும், மனைவியும் ஆ ஒரு 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 10 நாள் வாழ்ந்துட்டு, அப்புறம் அந்த கணவன் வந்து பிரிஞ்சு போறாங்க. ஒரு வேலை விஷயமா ஒரு வெளிநாடு போறாங்கன்னா, அந்த பெண் வந்து ஒரு மனைவி வந்து அந்த கணவன நெனச்சு எந்த அளவுக்கு ஏங்கி அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனான அந்த பாடல் தான் வந்து திருவாசகம். அந்த திருவாசகம் அந்த 650 வரிகள் எழுதுறதுக்கு முன்னாடி, அப்ப அவரு அ எந்த அளவுக்கு அவர் உருகி, உருகி பாடியிருப்பாரு. அதுதான் வந்து அந்த முதல் 95 வரிகளா சிவபுராணம் அப்படின்னு வந்திருக்கும். அதனால தான் அதுக்கான சிறப்பே வந்து திருவாசகத்துக்கு உருகாதோர் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க. அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனோட பாடுன அந்த பாடல் தான் வந்து திருவாசகம். இப்ப இந்த திருவாசகத்திலயும் சிவபுராணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். புராணம் அப்படிங்கிறது எதனுடைய ஒரு இதுன்னா, பூரிப்பு, பூரணம் அதுல இருந்து வந்த சொல் தான் புராணம். பூரிப்புனா என்னன்னா, நல்லா ஒரு மகிழ்ச்சியா, ஒரு முழு நிறைவோட இருந்தா பூரிப்பா இருக்குன்னு சொல்வோம். பூரணம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம முழுசா முடிச்சுட்டோம் அப்படின்னா, பூரண திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பூரணம்னா முழுமை. அதுல இருந்து வந்தது தான் புராணம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு முழுமையான விஷயம் தான் புராணம். இந்த புராணம் அப்படின்னா நம்ம எத நினைப்போம்னா, அ "உன் புராணத்த நிப்பாட்டு. இதெல்லாம் ஒரு புராண கதை" அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு முழுமையான விஷயம், ஒரு பழங்கால விஷயம், அதுல இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள தான் நாம வந்து புராணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சிவா புராணம் அப்படிங்கிறது என்னன்னா, புராணம். ஒரு பழைய விஷயம், ஒரு முழுமை அடைந்த விஷயம். அத வந்து இப்ப நாம திரும்ப பார்க்கிறோம் அப்படிங்கும்போது, அது அந்த புராணத்துல இருந்து வந்தது. அது புராணம். சிவபுராணம் அப்படின்னா, சிவன பத்திய புராணம். அப்ப சிவன சிவன பத்தின கதைகளா? இந்த கதைகள்லாம் வருமா?
மாணிக்கவாசகரோட கதை வருமா, அதுல சிவன் வந்த கதை வருமா, இல்ல சிவன் சக்தி பட்ட அந்த மாதிரியான கதை வருமானா அந்த கதைகள் எதுவுமே வராது. அப்ப அந்த சிவத்துக்கு என்ன அர்த்தம்னா, சிவனான கதை தான் வந்து சிவபுராணம். சீவன்னா யாரு? நம்ம ஒவ்வொருத்தரும் தான் வந்து சீவன். நம்ம வந்து சிவனா மாறணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை போய் உணரும் போதுதான் நம்ம சாதாரண ஒரு மனிதனா இருக்கிறவங்க நம்மளே வந்து சிவனா மாறுவோம். அப்ப சிவனா மாறக்கூடிய அந்த கதை தான் வந்து சிவபுராணம். அப்ப இந்த சிவபுராணத்துல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, மாணிக்க வாசகர் சாதாரண ஒரு சீவனா இருந்த அவர் எப்படி போய் சிவனை அடைந்தாரு அப்படிங்கிற அந்த கதை தான் வந்து சிவபுராணம். இன்னைக்கு நம்ம அந்த சிவபுராணத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவபுராணத்துடைய அந்த பாடல் வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதை எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளா வந்து நம்ம பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நமச்சிவாய அப்படிங்கிறதுல இச்சு போட்டு சீவய போட்டிருப்பாங்க. ஆனா அந்த இச்சுக்கு வந்து நம்ம பெருசா தமிழ்ல வந்து நம்ம அந்த மெய்யெழுத்துக்களுக்கு இது கொடுக்க மாட்டோம். நம சிவய இந்த 5 எழுத்துக்களை தான் எடுத்துப்போம். அதனால இத பஞ்சாட்சர மந்திரம், 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நமசிவாய அப்படிங்கிறதுக்கு பல பொருள் வந்து இருக்கு. நமசிவயங்கிறது பஞ்சபூதத்தை குறிக்கும். நா வந்து நிலம், ம வந்து நீர், சி வந்து நெருப்பு, ய வந்து காற்று, வ வந்து காற்று, யா வந்து ஆகாய பூதம். அந்த இந்த பஞ்சபூதமும் சேர்ந்ததுதான் வந்து நமசிவய. நமக்கு நமசிவயனா நம்ம உருவமா ஒரு சிவபெருமானையே நம்ம கற்பனை பண்றனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையோ அப்படின்னு இருக்கும். நம்ம அந்த சிவபெருமானை வந்து ஒரு கற்பனையா ஒரு மனித உடல் மாதிரி எடுத்துக்காம அது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து உருவம் எதுவுமே கிடையாது. நம்ம புத்திக்கு அது புரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு உடல் கொடுத்திருக்கோம். அப்ப இந்த பஞ்சபூதத்தினுடைய கலவை தான் வந்து நமசிவய. இப்ப இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, நம அப்படின்னா நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது, வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றது. சிவய அப்படிங்கிறது சிவனை குறிக்கிறது. அப்ப சிவனை வணங்குகிறேன் அப்படிங்கிற பொருளும் வந்து நமசிவயத்துக்கு இருக்கு. இந்த நமசிவயல சி அப்படிங்கிறது அந்த உயர்ந்த பொருளான சிவபெருமானை வந்து குறிக்கும். வ அப்படிங்கிறது அந்த சிவபெருமானுக்கு கூடயே இந்த சீவையும் வாவையும் பிரிக்க முடியாதபடி அந்த சிவனுடைய அருள் தான் வந்து வா அப்படிங்கிற அந்த சக்தியா அதை வந்து வனப்பு அப்படின்னு சொல்லலாம். சி அப்படிங்கிறது சிறப்பான பொருள், வா அப்படிங்கிறது வனப்பு அப்படின்னா அதனுடைய அருள். ய அப்படிங்கிறது யாப்புங்கிறது நம்ம தான் அந்த சிவனுடைய அருளை வேண்டி அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் யா. அப்ப இந்த சிவனோட இந்த யாவை வந்து சேர விடாம இருக்கிறது எதுன்னா இந்த நம அப்படிங்கிறது தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அப்படிங்கிறது எதுனா நடப்பு. நடப்புனா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த உலக நடப்புல இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த உலக வாழ்க்கை நம்ம நம்ம செய்யக்கூடிய எல்லாமே அந்த நடப்புல வரும். அப்படிங்கிறது மறைப்பு. நம்ம எல்லாமே செய்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே தான் ஏதோ ஒரு மாயை வந்து நம்மள மறைக்குது. அந்த சிவனோட போய் நம்மள இணைய விடாம ஒரு மாயை வந்து மறைக்குது. அதுதான் வந்து மறைப்பு. ந அப்படிங்கிறது நடப்பு, மா அப்படிங்கிறது மறைப்பு, சி அப்படிங்கிறது சிறப்பு, வா அப்படிங்கிறது வனப்பு, யா அப்படிங்கிறது யாப்பு. இந்த இந்த ஆன்மாவும் அந்த சிவனும் சேர விடாம இந்த நடப்பு வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாயையில போய் மறைத்து தடுக்குது. சோ அதுதான் வந்து நமசிவாய குறிக்கக்கூடிய பல அர்த்தங்கள் இருக்கு. நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவர் சொல்றது நமசிவாய வாழ்க. இப்ப நம்ம ஒருத்தவங்கள வந்து பத்தி பேச போறோம் அப்படின்னா, நீ வாழ்க. ஒரு ராஜாவை பத்தி புகழ்ந்து பேசுறோம்னா நீ வாழ்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரிதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. சிவனை வந்து வணங்கி ஆரம்பிக்கிறாரு, நமசிவாய வாழ்கன்னு. இதுல ஏன் வந்து அவரு நான் வணங்குகிறேனோ இல்ல நம்மளா இருந்தா அப்படிதான் ஆரம்பிப்போம். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, நான் என்ன செய்ய போறேன், நான் பாட போறேன் அப்படின்னு நான் நம்மள நினைச்சு இது பண்ணுவோம்.
ஆனா அவர் வந்து நான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தவே இல்லை. எடுத்ததுமே அந்த சிவபெருமான தான் சொல்றார். அப்ப நமக்கும் வந்து எப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நான் இத பேச போறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்மளால அந்த இறைவனை போய் நெருங்கவே முடியாது. அந்த நான் அப்படிங்கறத அழிஞ்சு நம்ம சிவனை மட்டும் தேடி போகும்போதுதான் நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறதையே அந்த முதல் வரியில நமசிவாய அப்படிங்கறத ஆரம்பிச்சு அவர் வந்து உணர்த்துறாரு. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நாதன் அப்படிங்கிறது, நாதம்னா சவுண்ட். இந்த பிரபஞ்சமே எதுல இருந்து உருவானது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ட வெடிப்புல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கு. அந்த பிக் பேங் தியரின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, ஒரு சத்தம் வந்தது. அதுல இருந்து அதுக்கப்புறம் நிறைய கிரகங்கள் இது எல்லாமே வந்து இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம். அந்த நாதம் தான் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த சிவன். அவர்கிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்து அதுல இருந்துதான் எல்லாமே உருவாகி இருக்கு. அப்ப அந்த நாதமான சிவபெருமானுடைய தாள் அப்படின்னா அவருடைய கால் பாதம். அப்ப நம்ம ஒரு ஒரு உயர்ந்தவங்களை நாம வணங்குறோம்னா வந்து அவங்களுடைய நம்மளுடைய தலைய குனிந்து அவங்களுடைய காலை பார்த்து வணங்குனாதான் நமக்கு அவங்களுடைய அருள் வந்து கிடைக்கும். அதனால முதல் வரியிலே அவருடைய காலை பார்த்து அந்த நாதனுடைய தாழ் வாழ்கன்னு சொல்லி அவருடைய காலை வந்து வணங்கி ஆரம்பிக்கிறாரு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொழுதும் அப்படின்னா இந்த இமைக்கக்கூடிய ஒரு நொடி, நம்ம இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, அதுதான் வந்து இமை பொழுதும். என் நெஞ்சில் அப்படிங்கிறது நம்மளுடைய நெஞ்சத்தில், நீங்காதான் தாழ்வாள். நீங்காதான் அப்படின்னா அந்த கண்ணை மூடி திறக்கிற நேரம் கூட அவர் வந்து நம்ம உடலை விட்டு போகல. இந்த உயிர் உள்ள இருக்கு. இந்த உயிரை பாத்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் உடலுக்குள்ளேயும் அந்த நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அருள் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து இமை பொழுது நம்ம கண்ணை மூடி திறக்கிற நேரம் கூட நம்மளை விட்டு போகல. அது உள்ளேயே இருந்து, அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சாகுற வரைக்கும் அந்த சிவனுடைய ஆற்றல் உள்ள இருந்து இந்த உயிரை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்தவன்! அந்த இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன், அவனுடைய தாழ் வாழ்க, அவருடைய கால்களை பார்த்து நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. கோகலி அப்படின்னா, கோ அப்படிங்கிறது அரசனை குறிக்கும். களி அப்படின்னா அந்த துறைமுகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு நீர்நிலையில இருந்து நம்ம அடுத்து ஒரு மணல் பகுதிக்கு வர்றோம் அப்படின்னா ரெண்டை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும்ல, அதுதான் வந்து களி. அப்ப அந்த இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல அரசனான துறைமுகம், பெரிய துறைமுகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது எதுனா அந்த காலத்துல அந்த திருப்பெருந்துறை, அதுதான் கோகலி. ஆண்ட குரு, அந்த திருப்பெருந்துறையில வந்து ஆட்சி செய்த குரு. இவருக்கு தெரிஞ்சு அந்த திருப்பெருந்துறையில தான் அவருடைய அந்த குருந்த மடத்தடியில அந்த குருவை பாக்குறாரு. அப்ப கோகலி ஆண்ட குரு அப்படிங்கிறது இவர் பார்த்த அந்த சிவபெருமான் குரு வடிவமாக வந்தவர். மணி தன் தாழ் வாழ்க. மணி அப்படிங்கிறது நம்ம இப்ப உங்களுடைய குழந்தைய நீங்க எப்படி பாத்துக்குவீங்கன்னா, என் கண்மணி போல பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம், அத வந்து நம்ம மணி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இவரை ஆட்கொண்ட அந்த குருவை வந்து அவர் அவ்வளவு ஒரு உயர்ந்த பொருளா தன்னுடைய கண்மணி மாதிரி அவர் சொல்றனால அவருக்கு பெயர் வந்து இந்த இடத்துல கோகலி ஆண்ட குருமணி அப்படின்னு சொல்றாரு. தன் தாழ் வாழ்க, அவருடைய கால் பாதத்தை பார்த்து நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் அப்படின்னா நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, இந்த கோயில் வந்து எந்த ஆகம விதிப்படி கட்டி இருக்கு, இந்த ஆகமத்துல என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப ஆகமம் அப்படிங்கிறது என்னன்னா அத வந்து இவங்க எழுதுனாங்க அவங்க எழுதுனாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. எப்படி அந்த பிக் பேங் தியரி நம்ம பார்த்தோம், ஏதோ ஒரு சவுண்ட் வந்து எல்லாத்தையும் உருவாக்குச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு சில சத்தங்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒலிச்சிட்டு இருக்கக்கூடிய சில சத்தங்கள், அது மூலமா வந்த சில ஆஹ் ஒரு
ஒரு விளக்கங்கள். ஒரு கோயில்னா அது இப்படிதான் இருக்கணும்னு இயற்கையாவே புகுத்தப்பட்ட சில விஷயங்கள். சில ஞானிகளால உணரப்பட்ட சில விஷயங்கள். அத வந்து தமிழ்ல தொகுத்து எழுதுனது தான் வந்து ஆகமங்கள். அதே சமஸ்கிருதத்துல எழுதுனது தான் வேதங்கள். அப்ப இந்த ஆகமம் அப்படின்னா, அதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஆகமம் ஆகி நின்று, அந்த ஆகமத்துல யார் இருக்காருன்னா, சிவபெருமான் தான் இருக்காரு. அந்த ஆகமங்களாகவும் அவரு தான் ஆகி நிக்கிறாரு. அன்னிப்பான் தாழ்வாழ்க. அந்த ஆகமத்துல இருக்கக்கூடிய அனைத்துமாக இருப்பவன். அந்த ஆகமத்தோடைய மொத்தமும் அவன்தான். அதுல ஒவ்வொரு வரியா எடுத்து பார்த்தாலும் அது சொல்றதும் அவன்தான். அப்ப அந்த மாதிரி ஆகமத்துல நிக்கக்கூடிய முழு பொருளா இருக்கக்கூடிய இறைவனுடைய தாழ்வாழ்க, அவனுடைய பாதத்தை நான் வணங்குகிறேன். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அப்படின்னா இறைவன் வந்து ஒருவன் தான். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து சொன்னது நமச்சிவாயன்னு சொன்னனால நம்ம அவரை சிவன் சிவன்னு எடுத்துக்கிறோம். இல்ல நாங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா நீங்க அத வந்து ஜீசஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்ல ஜீசஸே யார சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதான்னு தான் சொல்றாரு. அப்ப அவருக்கு மேல யாரோ இருக்காரு. யாரோ ஒருவன் இல்ல இதுல முஸ்லிம்ஸ் சொல்றாங்க இல்லையா? உருவமே இல்லாத ஒருவன். யார வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஏகன் அப்படிங்கிறது இறைவன் வந்து ஒருவன் தான். அநேகன் அவனே தான் வந்து பலவாவும் இருக்கிறான். அநேகன்னா அந்த ஏகனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பல உருவங்கள் நம்ம வந்து பெண் வடிவமா எடுத்துக்கலாம். இல்ல யானை மாதிரி ஒரு விநாயகரா நம்ம எப்படி வேணாலும் அவருக்கு உருவம் கொடுத்துக்கலாம். ஆனா அவன் வந்து ஒருவன் தான். ஏகன் அநேகன் இறைவன். அவன்தான் இறைவன். அவனுடைய அடி வாழ்க. அவனுடைய காலையும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி 5 விதமான வாழ்க அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து சொல்லியிருக்கார். இப்ப இந்த 5 வாழ்க அப்படிங்கிறத இந்த 5 வந்து எதை சொல்றாங்க? உம் இந்த 5 வாழ்க அப்படிங்கிறது அஹ் 6 வாழ்க. சாரி, அந்த நமசிவாய வாழ்கல வருது இல்லையா? 6 வாழ்க அப்படி சொல்றாங்க. 6 அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள். நம்ம காமம், மோகம், குரோதம், லோகம், மதம், மாச்சேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 குணங்கள் இருக்கு இல்லையா? அததான் வந்து அவரு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 6 குணங்கள் வாழ்கனா என்ன அர்த்தம்னா, அதை அழிச்சிட்டு நீ வாழ்க. உன்கிட்ட இந்த இது எதுவுமே இல்ல. இந்த 6 குணங்களையும் நீ அழிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. எங்களால அதெல்லாம் அழிக்க முடியாம தான் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா உன்னால அத ஃபுல்லா அழிச்சிட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ வாழ்க அப்படின்னு சொல்லி நம்மளால முடியாதத வந்து அவர் இந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கிறதும் ஒரு பொருள் இருக்கு. இப்ப அடுத்து வர்றது எல்லாமே வெல்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப நீ இப்படியெல்லாம் நீ இருக்க, உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவருடைய சிறப்ப வந்து சொல்ற மாதிரி வெல்க அப்படின்னு சொல்றாரு. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க. நமக்கு வந்து எதுக்கு இந்த எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இறக்குறோம், என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம நம்ம எனக்கு என்னன்னு ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வரும்போது நம்ம அந்த வேகத்தை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு 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 நொடியாவது நாம வந்து சிந்திக்கிறோம். அப்ப அது யாருனாலனா இவர் சிவபெருமானாலதான். நமக்கு இருக்கக்கூடிய அந்த பல பிரச்சனைகளை வந்து ஒரு செகண்ட் அதை மாத்தி விட்டு தன்னை வந்து ஆட்கொள்றாரு. ஒரு வேந்தன் அப்படின்னா அரசன். அடி வெல்க, அவருடைய கால் பாதம் வெல்க. நமக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த உலக வாழ்க்கையில இருந்து ஒரு தடுப்பு போட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்க, ஒரு செகண்ட் யோசி அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு நிகழ்வை கொடுத்து அவரை யோசிக்க வைக்கக்கூடிய அவருடைய கால் பாதம் வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பிறவி எடுக்கிறோம்,
திரும்ப இறக்குறோம், அடுத்து திரும்பவும் பிறக்கிறோம். அப்ப இறக்க இறக்க நமக்கு வந்து பிறப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த பிறப்ப அறுத்தோம்னா தான் நாம வந்து இறக்காம இருப்போம். எல்லாருக்குமே அதான ஒரு ஒரு எண்ணம் வருது. யாராவது இறந்தாங்கன்னா நமக்குள்ள ஒரு பயம் வருது. அடுத்து நமக்கு இந்த இறப்பு வந்துருமோ என்னவோன்னு ஒரு பயம் வருது. அப்ப அந்த இறக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம பிறக்கவே கூடாது. அப்ப அந்த பிறப்ப அறுக்கக்கூடியவன் யாருன்னா பிங்ககன். பிங்ககன்னா யாருன்னா அந்த ஜடாமுடி வச்சிருக்கிறவனுக்கு தான் பெயர் வந்து பிங்ககன். அப்ப அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய அந்த ஜடமுடியோட இருக்கக்கூடிய அந்த பிங்ககன் அவனுடைய பேய்கழல்கள் வெல்க, அவனுடைய அந்த பொற்பாதங்கள் வந்து வெல்க. அடுத்து புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார் அப்படிங்கிறது அகம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க, புறம் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க. இப்ப நம்ம எல்லாருமேவா வந்து நமக்குள்ள இறைவன் இருக்காரு, அவர்தான் நம்மள வந்து இயக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லாம இருப்பாங்க. அவங்க எல்லாம் புறத்தார். அவங்களுக்கு எப்படி இருக்கான்னா சேயோனா இருக்கான். சேயோன்னா அவங்களுக்கு அவன் வந்து தள்ளி தான் இருக்கான். ஆனா அவங்களுக்குள்ளேயும் தான் இருக்கான். ஆனா அவங்கள விட்டு அவன் வந்து தள்ளி இருக்கான். தன் பூங்கழல்கள் வெல்க. அவன் அவ்வளவு தள்ளி இருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து இறைவன் எனக்குள்ள இருக்கான் அப்படின்னு உணர்றவங்களுக்கு, அகத்தை உணர்றவங்களுக்கு அவன் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிறான். இறைவனை பத்தின சிந்தனையே இல்லாதவங்களுக்கு அவங்கள விட்டு தள்ளி இருந்து ஆனா அவங்களையும் பாத்துக்கிறான். இவங்க நம்மள நினைக்கல, அப்ப நம்ம இவங்களுக்குள்ள இருக்க வேண்டாம், அந்த எண்ணம்லாம் கிடையாது. புறத்தாருக்கும் அவன் தான் வந்து இருந்து பாத்துக்கிறான். அவன் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. கரம் அப்படின்னா நம்மளுடைய கைகள். நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து கைகளை குவிக்கிறோமோ அந்த கைகளை குவிச்சாலே அவனுக்கு வந்து உள்ளம் வந்து மகிழுது. அப்ப மகிழும் போது அவங்களுடைய அந்த அவங்களுக்குள்ள வந்து ஒரு அரசனா அவன் வந்து உணர்றான். அப்ப அவன் அவன் வெல்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்ப கைய வந்து கோயிலுக்கு போனதும் கைய குவிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட சரண்டர் பண்றோம், நம்மள எல்லாத்தையும் சரணாகதி அடைகிறோம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அப்ப நம்மள நினைச்சு ஒருத்தவங்க வணங்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட சந்தோஷமா அவன் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. வெல்க. சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சிரம் குவிவார், சிரம்னா நம்மளுடைய தலை. நம்ம இப்படி கும்பிட்ட பிறகு தலைய குனிஞ்சு அவரை வணங்குறோம் அப்படின்னா நம்ம தலைய குனிங்கும் போது அதை ஓங்குவிக்கும், நம்ம தலைய நிமிர்த்தி நம்மள வந்து சந்தோஷமா ஒரு தன்னம்பிக்கையா நம்மள வந்து தூக்கி விடுறது யாருன்னா அவன்தான். அப்ப யாரெல்லாம் அவர் முன்னாடி வந்து நான் உன்கிட்ட என்னை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவங்க தலைய குனிகிறாங்களோ அவங்க எல்லாருக்குள்ளயும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஓங்குவிக்கக்கூடிய ஒரு தலைவனா வந்து அவன் இருக்கான். அவன் வெல்க அப்படின்னு சொல்லி 5 வெல்க சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இந்த 5 அப்படிங்கிறது நம்மளுடைய ஐம்புலன்களை சொல்றாங்க. நம்மளால நம்மளுடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்நேரமும் வாட்ஸ்அப்பை பார்க்கணும்னு நினைக்கிறோம். காதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதாவது புறணி பேசுனாங்கன்னா கேட்கணும்னு நினைக்கிறோம். நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்மளுடைய இந்த ஐம்புலன்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த ஐம்புலன்களையும் வென்றவன் யாரு அப்படின்னா சிவபெருமான். அதனால அவருக்கு வந்து 5 வெல்க சொல்லியிருக்காரு அப்படின்னு இதுக்கு பொருள் இருக்கு. இப்ப அவருடைய சிறப்ப சொல்லிட்டாரு, இப்படி எல்லாம் அவர் நம்மள பாத்துக்கிறாரு அப்படின்னு. அடுத்து அவரை வந்து வணங்கி போற்றி சொல்றாரு. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. ஈசன் அப்படிங்கிறது உயர்ந்தவன், அவன்தான் வந்து மிக பெரிய இறைவன். அவனை நான் வணங்குறேன், போற்றுகிறேன். எந்தை அடி போற்றி. அவ்வளோ பெரிய இறைவனானவன் எனக்காக அந்த குருந்தை மரத்துல வந்து இருந்தானே, எனக்கு அப்படி ஒரு தகுதியும் இல்லை, ஆனா எனக்காக வந்து இருந்தானே, அவனுடைய அடியை நான் வணங்குகிறேன். தேசன் அடி போற்றி. தேசன் அப்படின்னா தேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு ஒளியோட இருக்கிறது, அவங்கள பார்த்தாலே தேஜஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியா அவங்கள பார்த்தாலே நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து தேசன். அப்ப இறைவன் வந்து தேசனா இருக்காரு, அவரை போற்றி. சிவன் சேவடி போற்றி. அவனுடைய மூலமான அந்த திருவடியும் போற்றி.
நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. நேயத்தே அப்படின்னா அவருக்கு குருவா வந்து காட்சி தராரு. இறைவன் வந்து நிமலன். நிமலன்னா உருவமற்றவன். அந்த உருவமே இல்லாத ஒருவன் என் கண்ணுக்கு தெரியணும், நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேயத்தே வந்தாரு. ஒரு உருவம் எடுத்து எனக்காக வந்தாரு. ஆனா உண்மையிலே அவர் வந்து நிமலன், உருவமற்றவன். அவனுடைய அடி போற்றி. மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. நம்ம இந்த பிறப்பு எதுக்காக எடுக்கிறோம்னா, இந்த மாயை அப்படிங்கிற உலகத்துல நாம சிக்கிக்கிட்டு அழியக்கூடிய ஒரு செல்வத்துக்காகவும், இந்த சொத்து இது எல்லாமே அழியக்கூடியதுதான். அது நமக்கும் நல்லா தெரியும். இது எல்லாம் ஒரு நாள் மதிப்பில்லாம போயிரும். நம்ம சம்பாதிக்கிறது, நம்மளுடைய பேர் புகழ் எல்லாமே ஒரு நாள் நிலைத்தது கிடையாது. ஆனாலும் அந்த மாயையிலே நாம மயங்கி அதுக்காகவே திரும்பவும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாயை பிறப்ப அறுக்கக்கூடியவன். அதை யார் நினைச்சா நிப்பாட்ட முடியும்னா, இறைவன் நினைச்சா மட்டும்தான் அந்த பிறப்பை அறுக்க முடியும். மன்னன் அடி போற்றி. அத்தகைய மன்னன் அவன். அவனுடைய அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார் பெருந்துரை அப்படிங்கிறது அவர் ஆட்கொண்ட அந்த பெருந்துறையில இருந்து இவருக்கு தேவனா காட்சி கொடுத்த அந்த அடி போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம் அப்படின்னா இப்ப நமக்கு என்கிட்ட வந்து ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருக்கும்னா கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்து அதை விட இன்னொன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த சந்தோஷம் போயிரும். இல்ல ஒரு 4 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் மேல இருந்த சந்தோஷம் வந்து போயிரும். அப்ப எல்லா சந்தோஷமே நம்ம இந்த உலக பொருள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷமுமே கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். ஆனா ஆறாத இன்பம், அந்த இறைவனை போய் அடையக்கூடிய அந்த இன்பம் வந்து ஆறாது. அது வந்து என்னைக்குமே குறையாது. இறைவனை அடையும் போது நமக்கு என்ன இன்பம் கிடைக்குதோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்ப அத்தகைய இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருப்பான்னா ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி இருப்பான். அந்த மலையை பார்த்தா நமக்கு எவ்வளவு பிரமிப்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த இறைவனை வந்து சொல்றாரு. மலை போல இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த ஆறாத இன்பத்தை கொடுக்கிறாரு. அவர் போற்றி. சீரார் பெருந்துரை சிவன் அவன். அப்ப இந்த இடத்துல வந்து 8 போற்றி வந்து சொல்லியிருக்காரு. இந்த 8 போற்றி வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் குணத்தான். இறைவனுக்கு வந்து 8 குணங்கள் இருக்கு. அந்த 8 குணங்களை தான் வந்து மாணிக்க வாசகர் போற்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருக்காரு அப்படின்னு வந்து பொருள் உண்டு. இறைவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இறைவன் வந்து இறைவனுக்கு ஒரு 8 குணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இறைவன் வந்து குணமற்றவன். எப்படி உருவமற்றவன் பெயர் அற்றவனா இருக்கானோ அது மாதிரி அவனுக்குன்னு ஒரு குணம் கிடையாது. ஆனா நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றதுக்காக சில 8 குணங்கள் வந்து இருக்கு. அதுல முதல் குணம் வந்து தன் வயத்தன் ஆதல். வயத்தன் அப்படின்னா வசப்படுறது. இப்ப நம்ம ஏதாவது இப்போ நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அப்படியே மயங்கிருவோம். அவங்களுக்காக நம்ம செய்வோம். அப்ப நம்ம வந்து அவங்களுக்காக போவோம். ஆனா இறைவன் எப்படின்னா அந்த மாதிரி எதுக்காகவும் வந்து அப்படி இணங்க மாட்டான். எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு போல பார்ப்பான். எதுக்கும் அவன் வந்து மயங்காதவனாக இருப்பான். தூய உடம்பினன் ஆதல். அவனுக்கு வந்து தூய உடல் இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா நம்ம காலையில குளிச்சுட்டு எவ்வளவுதான் நம்ம உடலை தூய்மையா வச்சாலும் திரும்ப இந்த உடல் அழுக்காயிட்டே தான் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா டைஜஸ்ட் ஆகுறதுக்குன்னு பயிற்சி எல்லாம் செஞ்சு காலையில சரியான முறையில நம்ம மலம் கழிச்சாலும் திரும்பவும் நம்ம உடல்ல மலம் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நமக்கு நம்மளுடைய உடல் வந்து தூய்மையான உடலா நம்மளால வச்சுக்கவே முடியாது. ஆனா அவன் வந்து எப்பயுமே தூய்மையானவன். அவனுக்கு எந்த அழுக்கும் வந்து அவன் மேல படியாது. தூய உடம்பினன் ஆதல். இயற்கை உணர்வினன் ஆதல். இந்த இந்த இயற்கைய வந்து முழுமையாக உணர்ந்தவன் அவன்தான். ஏன்னா இந்த இயற்கையை உருவாக்குனவனே அவன்தான். அப்ப அத முழுமையாக உணர்ந்தவன் அவன்தான். நமக்கு எப்படி இருக்குன்னா
இது மாயை அப்படிங்கிறது புரியாமலே இதுக்குள்ளேயே நம்ம திரும்ப பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவன் வந்து இத முழுமையாக உணர்ந்தவனா இருக்கான். முற்றும் உணர்தல். எந்த விஷயமா இருந்தாலும் அதோட ஆதி என்ன அந்தம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சது அவன் ஒருத்தனுக்கு தான் முழுமையாக உணர்ந்தவன். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவன். நமக்கு வந்து இந்த இறைவன் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர முடியாம நமக்கு ஏன் தெரியல, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது நமக்கு ஏன் தெரியலன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு பாசம் வந்து அதை தடுத்துக்கிட்டு இருக்கு உணர முடியாம. அப்ப அந்த மாதிரி எந்த பாசமும் இயல்பாகவே இல்லாதவன் வந்து சிவபெருமான். அப்ப இது நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். பேரருள் உடைமை. அவனுக்கு வந்து இயற்கையாவே அருள் குணம் இருக்குது. இப்ப நம்ம எப்படி இருப்போம்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்போம், பிடிக்காதவங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவோம். இறைவன் அப்படி கிடையாது. அவனை வந்து திட்டுறவங்க கிட்டயும் அவன் அருள் தான் செய்வான், அவனை புகழ்ந்து பாடினாலும் அருள் தான் செய்வான், அவனை கண்டுக்கவே இல்லைனாலும் அருள் தான் செய்வான். அதனாலதான் அவன் வந்து பேர் அருள் உடையவன். முடிவில் ஆற்றல் உடைமை. முழுமையான ஆற்றல் உடைமை. இப்ப நம்ம எப்படி இருப்போம்னா இன்னைக்கு காலையில இருந்து நமக்கு ஒரு சாப்பாடே இல்ல அப்படின்னா நமக்கு அந்த எனர்ஜியே இருக்காது, அப்படியே டவுன் ஆயிருவோம். திரும்ப நமக்கு தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், அப்பதான் வந்து நம்ம உடல்ல ஆற்றல் வரும். ஆனா இறைவனுக்கு வந்து முடிவில்லா ஆற்றல் உடையவன். அவனால எத்தனை காலம் ஆனாலும் அந்த ஊழி காலம் முடிந்து அடுத்த காலத்தை இயக்கக்கூடிய முழு ஆற்றல் உடையவன். வரம்பு இல் இன்பம் உடையவன். எப்பயுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கவன். அதனாலதான் அந்த சுடுகாட்டுல கூட அந்த மாலையை போட்டுட்டு அந்த எலும்பு கூடோட ஆடக்கூடியவன். அந்த இடத்துல கூட மகிழ்ச்சியா இருக்கிறவன் யாருன்னா சிவபெருமான். வரம்பில் இன்பம் உடையவன். இந்த 8 தான் வந்து இறைவனுடைய குணங்களா சொல்றாரு. அந்த 8 குணங்களுக்காக 8 போற்றி சொல்லி இருக்கிறதா அதுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப அந்த போற்றி முடிந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இத்தகைய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த சிவன் அவன் என் சிந்தையுள் என்னுடைய சிந்தைக்குள்ள வந்து நின்னாரு. இப்ப நம்ம முதல் வரியில பார்த்தோம், நான் வணங்குகிறேன்னே அவர் சொல்லல, எடுத்ததுமே நமச்சிவாயன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல என் சிந்தையுள் என்னுடைய சிந்தனைக்குள்ள வந்து நின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அவருக்கு நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்ல அப்படின்னா என்னுடைய சிந்தை அப்படிங்கிற மமகாரம் வருதானா? அப்படி கிடையாது. எதுக்குமே தகுதி இல்லாத என்னுடைய சிந்தனைக்குள்ளேயே வந்து நின்னுட்டானே அப்படின்னு ஒரு பிரமிப்பா வந்து சொல்றாரு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால். எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்பேற்பட்ட சிவபெருமான் என்னுடைய சிந்தைக்குள்ள வந்து நின்னுட்டாரே, எனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த மாதிரி ஒரு வியப்புல கேக்குறாரு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்பேற்பட்ட சிவபெருமான் எனக்காக இறங்கி வந்து என்னுடைய சிந்தையில நின்னனால அவருடைய அருள் இருந்தாதான் அவர் அப்படி வர முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவருடைய அருள் எனக்கு கிடைத்தனால அவர் அப்படி வந்தாரு. அவனுடைய தாளை வணங்கி சிந்தை மகிழ திரும்பவும் அவருடைய சிந்தைக்குள்ள நிக்கக்கூடிய அவர்னால அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வருது. சிந்தை மகிழ சிவபுராணம், அவர் எழுதக்கூடிய இந்த சிவபுராணம் தன்னை அவருடைய முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை அப்படின்னா அவர் இத்தனை பிறவி எடுத்து என்னெல்லாம் வினைகள் செய்தாரோ அது முழுவதும் ஓய அப்படின்னா அழிந்து போற அளவுக்கு. உரைப்பன் யான், நான் அந்த வினைகள் முழுவதும் என்னை விட்டு போற அளவுக்கு நான் அவருடைய புகழை வந்து பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முந்தை வினை போறதுக்காக அவர் பாடுறாரு அப்படின்னா பிந்தை வினை வருமா அப்படின்னா வராது. எப்ப நம்ம சிவனை உணர்ந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்மளுடைய முந்தை வினை அழிந்திரும். அழிந்ததுக்கு அப்புறம் அடுத்து நமக்கு வந்து வினையே வராது. அததான் வந்து சொல்லியிருக்காரு. என்னுடைய வினை முழுவதும் ஓயிற அளவுக்கு அவருடைய நாமத்தை வந்து நான் பாடுவேன். இப்போ நான் வந்து பாட போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இனிமேதான் வந்து அவர் வந்து சிவபுராணத்தையே இனிமேதான் அவர் வந்து ஆரம்பிக்க போறாரு. அப்ப முதல் வார்த்தையே என்ன சொல்றாருன்னா, கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி.
கண் நுதலான் அப்படிங்கிறது, நுதல் அப்படின்னா நெற்றி, கண் நுதலால்னா நெற்றியில இருக்கக்கூடிய கண். அப்ப சிவபெருமானுக்கு நம்ம பார்த்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு கண் இருக்கும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு மட்டும் இருக்காது, மனித பிறவில இருக்கிற எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு கண் இருக்கு. அப்ப கண்ணுதலால்னா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படையாவே அவர் சொல்லிட்டாரு. நம்மளுடைய புருவ மத்தியில நெற்றி கண்ணா இருக்கிறான் கண்ணுதலான், தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. அந்த இடத்துல அவர் எதுக்காக வந்து இருக்காருன்னா கருணைய காட்டுறதுக்காக வந்து இருக்காரு. ஆனா நம்ம படங்கள்ல எல்லாம் பார்ப்போம், அந்த நெற்றி கண்ல இருந்துதான் அப்படியே ஒரு கோவமா அனல் போய் பல விஷயங்களை எரிக்கிற மாதிரி கதைகள் பார்ப்போம். அது எதை குறிக்குதுன்னா, இந்த இந்த கண்ணுல இருக்கக்கூடிய சிவபெருமான போய் நம்ம பார்க்கணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் வந்து அழிஞ்சு போனாதான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான நம்மளால பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொருத்தருடைய நெற்றி கண்ணை சுத்தியும் சில விஷயங்கள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு, நம்மளால அந்த சிவனை போய் பார்க்க முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நெற்றிக்கண் திறக்கும் போது அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிந்த உடனே அந்த சிவபெருமான் காட்சி தந்து நமக்கு கருணை கண்ணா, அந்த அதே நெற்றிக்கண் தான் வந்து கருணை கண்ணா மாறும். தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. நம்ம வந்து சயின்ஸ்ல பைனியல் கிளாண்ட் அப்படின்னு படிக்கிறது தான் நெற்றிக்கண். அந்த அந்த சுரப்பி சுரக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறி அந்த இடத்துல நம்மளால அந்த சிவனை வந்து பார்க்க முடியும். அதுதான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. இந்த இடத்துல சிவபெருமான் வந்து அவனுடைய கருணையால எனக்கு வந்து காட்சி கொடுக்கிறாரு. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. நம்ம வந்து எண்ணுதல் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தால எட்டா அவரை போய் அடைய முடியாதபடி எழிலார் கழல் இறைஞ்சி, எட்ட முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு நிலையில இருந்தாலும் நமக்காக இறங்கி வந்து அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அருள் செய்கிறார். விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விலங்கொலியாய். அப்ப இந்த புருவ மத்தியில வந்து இருக்கணும்னா அப்ப நமக்கு இப்போ உடனே நம்ம மைண்ட்ல என்ன தோணும்னா, ஒரு சின்னதா அரிசி அளவுக்கு ஒரு குட்டியான ஒருத்தர் தான் போல அந்த சிவபெருமான் நம்மளுடைய புருவ மத்தியில இருக்காரு அப்படின்னு நாம நினைச்சிருவோம். அதனால அடுத்த வரியிலே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, விண் நிறைந்தும், அவர் எப்படி இருக்காருன்னா விண் முழுவதும் நிறைந்து, வானம்னாலே நமக்கு எவ்வளவு பிரமிப்பா இருக்கும், அது ஃபுல்லா நிறைந்து இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த விண்ணு மட்டும்தானா? அப்படி கிடையாது, மண் நிறைந்தும், இந்த மண்ணு ஃபுல்லா அவர் நிறைந்திருந்தா எப்படி இருப்பாரு, அப்ப எவ்வளவு பெருசா இருப்பாரு. அதுதான் நம்ம திருவண்ணாமலை கதையா பாக்குறோம். வானுக்கும் மண்ணுக்குமா ஒரு ஜோதி பிளம்பாய் இருக்கிறவன் சிவபெருமான். அப்ப இந்த இடத்துல குட்டியா இருக்காரு அப்படின்னு நாம ஃபீல் பண்ணாலும் அவருடைய உண்மையான உருவம் எப்படின்னா, வானம் முழுவதும் நிறைந்து பூமி முழுவதும் நிறைந்து அதை இணைக்கக்கூடிய ஒரு பிளம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அவன் தான் வந்து நமக்கு அந்த இடத்துல மிக்காய் அப்படிங்கிறது அந்த இடைவெளி, இந்த வானத்துக்கும் பூமிக்குமா நிறைந்து இருக்கிறவன் எந்த மாதிரி இருக்கானோ அவன் தான் அந்த இடத்துல விலங்கு ஒளியாய் அப்படின்னா நமக்கு தெரியக்கூடிய ஒரு சின்ன ஒளியா, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஒளியா இருந்தா நம்மளுடைய இந்த கண்களால பார்க்க முடியாது. அப்ப அவன் சின்ன ஒளியா நம்மளுடைய அகக்கண்ணால, இந்த கண் கிடையாது, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அகக்கண்ணால நம்ம பார்த்து நமக்கு புலப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இருக்கார் விலங்கொலியாய். எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர். அப்ப அவரை அவரை வந்து எப்படி நம்மளால அடைக்க முடியாது. அப்ப அவர் இவ்வளோண்டு தானா அப்படின்னாலும் கிடையாது, அவர் இவ்வளோ பெருசா அப்படியும் கிடையாது. அதையும் தாண்டி நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத மாதிரி நம்மளால எண்ணி அவரை இந்த எல்லைக்குள்ள, அப்ப அவர் இவ்வளவுதான் இப்படிதான் அப்படின்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலா இருக்கக்கூடியவன். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்.
பொல்லா வினை அப்படின்னா மாணிக்க வாசகர் அவரு செய்த வினைகளையே அவர் வந்து பொல்லா வினை அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு எவ்வளவு அருள் இருந்தா அந்த குருவா சிவபெருமானே தேடி வந்து அவருக்காக மண் சுமந்து பிரம்படி வாங்கியிருப்பாரு. அவரே தன்னை சொல்லிக்கிறாரு, நான் எவ்வளவு பாவம் பண்ணணும், பொல்லா வினையேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் பாவம் பண்ணேனோ அந்த பாவங்கள் எல்லாம் புகழுமாறு ஒன்றறியேன். அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே நீக்கி எனக்காக செய்திருக்காரு. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் கழிச்சிட்டு எனக்காக வந்து என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி எல்லாம் வந்து அவருடைய உடலுக்குள்ள அவருடைய வினைகளை அழித்து அந்த வானுக்கும் மண்ணுக்குமா வெளியில இருக்கக்கூடியவர் தன்னுடைய நெற்றி கண்ல வந்து அவ்வளவு குட்டியா இருந்துட்டாரு. சிவபெருமான் தனக்குள்ள இப்படி இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர் அப்ப இவ்வளவு நாள் எப்படி எல்லாம் பிறந்திருக்காரு அது எல்லாமே அவருக்கு வந்து புரியுது. அந்த சிவபெருமானை பார்த்த உடனே தான் எப்படி எல்லாம் இருந்து வந்தேன் அப்படிங்கிறத அடுத்த வரிகள்ல சொல்றாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள். அப்ப இதுல வந்து பல பிறவிகள் அவர் எடுத்து இப்ப இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல வந்து அந்த ஒரு எதுகை மோனைக்காக சொற்கள் வந்து மாத்தி மாத்தி வந்திருக்கும். ஒரே ஆர்டர்ல வந்து வந்திருக்காரு. அப்ப இதுல இருக்கிறதுலேயே எது அவருடைய முதல் பிறப்பு அப்படின்னா கல். நம்மளும் அப்படிதான் பிறந்திருக்கோம். கல்லாய் அப்படின்னா நம்ம எப்ப வந்து கல்லுன்னு சொல்லுவோம், கல்லு கணக்கா இருக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தர் அசையாம நம்ம இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க, கல்லு மாதிரி வந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுல போட்ட கல்லு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கல்லுனா என்னன்னா அசையாம இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் வந்து கல். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு பிறவியில எப்படி இருக்கோம்னா கல்லு கணக்கா இருந்திருக்கோம். அசைய முடியாதபடி எதுலயோ போய் சிக்கிக்கிட்டு அசைய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கல்லுல இருந்து வந்த அடுத்த சொல் தான் வந்து கால். நம்ம திருமந்திரம் வகுப்புல கால்னா என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டோம். கால் அப்படிங்கிறது மூச்சுக்காற்று. அந்த கல்லுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அசைவு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சுவாசம் உள்ள வருதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கிறோம். காத்து வரும்போது நமக்கு வந்து அசைவு கொடுக்குது. அப்ப கல்லுல இருந்து அடுத்து காற்று வந்த உடனே அது அசைய ஆரம்பிக்கும். அப்ப கல்லுல இருந்து அடுத்து வந்தது வந்து புல்லு. புல்லுங்கிறது ரொம்ப ஒரு சின்ன சின்ன செடி கொடிகள் இருக்கிறதுலே ரொம்ப இழிவான இழிவான நிலை, அந்த கம்மியான பிறப்பு வந்து புல்லு. அதனால்தான் விநாயகருக்கு வந்து அருகம்புல்ல சாத்துவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பெருசா எதுவுமே தேவையில்லை. அந்த ரொம்ப சாதாரண பிறப்பு ஒரு புல்ல வச்சா கூட அவர் திருப்தி அடைஞ்சிருவாரு. அதனால அந்த அருகம்புல் வைப்பாங்க. அப்ப புல்லுங்கிறது அந்த கல்லுக்கு அடுத்த நிலையா புல்லா இருக்காரு. அடுத்து பூடாய்னா அந்த புல்லுல இருந்து கொஞ்சம் பெருசா ஒரு ஒரு புஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெரிய கொஞ்சம் செடியா. அதுக்கப்புறம் மரம், அந்த செடி கொடி அப்படியே பெரிய மரம் ஆகுது. இப்ப இது எல்லாமே வந்து ஓரறிவு, அதுக்கு வந்து உடல் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அந்த உடல்ல இருந்து இரண்டாவது அறிவா அந்த வாய் வரும்போது நம்ம எல்லாம் ஒரு சின்ன புழுவா பிறப்போம். இப்ப நமக்கு உடலும் வந்துருச்சு. ஆனா மரம் செடி கொடி மாதிரி நம்ம அப்படியே சுவாசிக்க மாட்டோம். வாய் வந்துருச்சு. அந்த புழு எப்படி வந்து மென்னு மென்னு சாப்பிடுமோ அது மாதிரி நமக்கு இரண்டாவதா அந்த சுவைக்கக்கூடியது அந்த நாக்கு இதெல்லாம் வந்து வந்துருச்சு. அப்ப புழுவாய் அப்படிங்கிறது அடுத்து 2 அறிவு உள்ள ஒரு பிறப்பா நாம பிறக்கிறோம். அப்புறம் 3 அறிவு அப்படிங்கிறது இந்த நத்தை, சில வண்டு இதுக்கெல்லாம் வந்து அந்த நாக்கு போக அடுத்து வந்து அதால ம், தொடு உணர்வு, அந்த சுவைக்கும் உணர்வு, அதுக்கப்புறம் சுவாசிக்கிறது. அந்த புழு இதெல்லாம் வந்து தோல்னாலே சுவாசிக்க ஆரம்பிக்கும். அடுத்து அதுக்கு தனியா அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் வரக்கூடிய ஒரு சின்ன 3ஆம் பிறப்பா அடுத்து ஒரு பிறப்பு எடுத்து நாம வருவோம். அடுத்து 4வது பிறப்பா நமக்கு வந்து இந்த கண்ணு இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிறப்பா எடுப்போம். அடுத்து 5வது பிறப்பு நமக்கு வந்து காதும் கேட்டு ஐம்புலன்களும் வரக்கூடிய, அதுலதான் வந்து அந்த பறவைகள் மிருகங்கள் இது எல்லாமே 5 அறிவு உள்ள ஜீவனா
தான் அடுத்து பிறக்குது. அதுக்கப்புறம் 6வது அறிவாதான் நம்ம யாரா பிறக்கிறோம்னா மனிதராய் பிறக்கிறோம். அப்ப இத்தனை கல்லா இருந்து புல்லா மாறி புழுவா மாறி இந்த நத்தை வண்டு இதெல்லாம் மாறி அடுத்து பாம்பு பல்லி இந்த பிறவி எடுத்து அடுத்து பறவைகள் விலங்குகள் அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மனித பிறவி. இந்த ஐம்புலன்களையும் வெல்லக்கூடிய ஒரு மனம் படைத்தவன் மனித பிறவி எடுக்கிறான். அப்ப நம்ம மனிதனா மாறுறோம். அதுக்கப்புறம் அந்த பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராகி இவங்கெல்லாம் அடுத்த பிறவி நம்மளுடைய மனித பிறவியில இருந்து அடுத்த ஒரு ஒரு உயர்ந்த பிறவிக்கு போகும்போது இதெல்லாம் அப்ப நம்ம இத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம். அப்ப தேவரா போன பிறவும் திரும்ப நாம மனிதரா பிறக்க வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இருக்கு. நம்ம தேவரா போயும் நமக்குள்ள சில ஆசை பாசை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நாம மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்ப அவர் இதே மாதிரிதான் இத்தனை பிறவிகள் எடுத்து திரும்பவும் இந்த மனித பிறவியும் எடுத்து வந்திருக்காரு. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் இந்த சுழற்சிக்குள்ள அப்பப்பா எத்தனை பிறவி எடுத்து நான் கலைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. இதுல வரக்கூடிய எல்லா பிறப்பையும் நான் பிறந்து பார்த்துட்டேன், போதும்பா, இனிமே எனக்கு பிறப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேக்குறாரு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். மெய்யே அப்படின்னா உண்மை. எதை நம்ம உண்மைன்னு சொல்வோம்? இன்னைக்கு நாம உண்மையா நினைக்கிறது நாளைக்கு அதுதான் பொய்யாகும். நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன பார்ப்போம்னா சூரியன் கிழக்குல தோன்றாரு, மேற்குல மறைகிறாரு, இப்படியே பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 6th 7th படிக்கும் போதுதான் தெரியும் சூரியன் ஒண்ணு உதிக்கிறதும் இல்ல மறைகிறதும் இல்ல, அது ஒரு இடத்துல நின்னு சுத்துது. பூமி அதை சுத்தி வர்றனால நமக்கு அது மறைகிற மாதிரியும் தோன்ற மாதிரியும் இருக்கே அப்படிங்கிறது. அப்ப நமக்கு சின்ன வயசுல இதுதான் உண்மைன்னு நினைச்சோம். ஒரு நாள்ல அதுவே பொய்யா போயிருது. நம்மளுடைய போட்டோவை தான் பாக்குறோம். இப்ப சின்ன வயசுல நம்ம எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம், இப்ப நமக்கு அப்படி முடியெல்லாம் நரைச்சி வயசான மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறோம். அப்ப இதுவும் பொய் தான். அப்ப நம்ம பாக்குற எல்லாமே பொய். அப்ப ஒன்னே ஒண்ணு மெய் எதுனா சிவபெருமான் மட்டும்தான் மெய். அப்ப இந்த இடத்துல மெய்யே அப்படின்னு சொல்றாருன்னா சிவபெருமான தான் சொல்றாரு. மெய்யே உன் பொன்னடிகள், உன்னுடைய கால் பாதத்தை அந்த தங்கத்தால் ஆன அந்த பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அத பார்த்துட்டாரு. அந்த எங்கேயோ இறைவன் இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருந்தவர் தன்னுடைய புருவ மத்தியில இருக்காருன்னு பார்த்த உடனே அத கண்டு இன்று வீடு உற்றேன். வீடு அப்படின்னா வீடு பேர் அடைதல், விடுதலை அடைதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நமக்கு ஏதோ ஒரு வேலை வெளியில போயிருக்கோம், வீட்டுக்கு இந்த டைம்குள்ள வரணும்னு நினைச்சோம், ஆனா வர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்குன்னா நம்மளுடைய மனசு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஆயிரும். அந்த வீட்டுக்கு நம்ம அங்க பெருசா எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா வீட்டுக்குள்ள வந்த உடனே நமக்குள்ள ஒரு ஒரு நிம்மதி வரும். அப்ப சாதாரண அந்த ஒரு நாள் கஷ்டத்திலேயே அந்த வீட்டுக்கு வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த வீடு பேர் அடைதல்னா இத்தனை தடவை இறந்து பிறந்து இறந்து பிறந்து இதுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ உண்மையான உன்னுடைய வீடு, நீ இதுல இருந்துதான் வந்த, இப்ப நீ விடுதலை அடைஞ்சு அதுக்கே போயிருன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அதுதான் வீடு பேரடைதல். ஏன் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இதுக்கும் வீடுன்னு நம்ம வாழக்கூடிய இதுக்கும் வீடுன்னு வச்சிருக்காங்க? விடுதலை ஆகி போய் இந்த பிறப்பு இறப்புல இருந்து நாம போய் ஒரு இடத்துக்கு போறோம். அதுக்கும் ஏன் வீடு அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல வீட்டுக்கு நம்ம என்ன மாதிரி கட்டியிருப்போம் அப்படின்னா, வீடு கொஞ்சம் உயரத்துல இருக்கும். அப்ப அந்த மேல ஏறுறதுக்கு படிகள் வச்சிருப்பாங்க. 3 படியோ 5 படியோ வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏன் படி அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க அப்படின்னா, நீ வீடு பேர் அடைய போறியா அப்படின்னா நீ படி, இந்த உலகத்தை பத்தி நீ நல்லா படி, நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் கத்துக்கோ, அதுக்காக படி. அந்த படி ஏறின உடனே என்னன்னா நம்ம இப்ப வராண்டான்னு சொல்றோம், அதுதான் நட அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து நம்ம உள்ள போனோம். இந்த பக்கம் தரணை இருக்கும், 2 பக்கமும் தரணை இருக்கும், நடுவுல அந்த நடப்பாதை மாதிரி இருக்கிறத நடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பொருள்னா, நீ இந்த உலகத்தை பத்தி படிச்சிட்டியா? படிச்சா போதாது, நீ என்ன படிச்சியோ அதுபடி நீ நடக்கணும், நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப நம்ம படிக்கணும், அடுத்து நடக்கணும். நடந்து உள்ள போனோம்னா அந்த காலத்து வீடுல எல்லாம் ஹால் தான் பெருசா இருக்கும். இப்ப நம்ம வந்து ரூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். என் பிள்ளைக்கு பெரிய ரூம் வேணும், உள்ள பாத்ரூம் வேணும்னு. அந்த காலத்துல பார்த்தோம்னா ரூம் எல்லாம் இருக்காது. ஒரே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த அரிசி இத வைக்கிறது தான் இருக்கும். அந்த ஹால் தான் பெருசா இருக்கும். அதுக்கு பேர் என்னம்னா கூடம். அப்ப நீ படி, படிச்சது படி நட. நடந்தா மட்டும் போதாது. எல்லாரோடையும் கூடி வாழ பழகு. எல்லார்கிட்டயும் நீ படிச்சது, நீ நடந்துக்கிறது இத பகிர்ந்து கூடி வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுத்து அந்த கூடத்துல இருந்து வெளியில போனா முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இது மாதிரி தண்ணி பழக்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றம்னா முடிந்துருச்சு. அவ்வளவுதான். நீ நல்லா படிச்ச, நடந்த, நீ எல்லாரோடையும் சேர்ந்து வாழ கத்துக்கிட்டேனாலே அது போதும். அதோடயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போனோம்னா, அந்த வெட்ட வெளி இருக்கும். வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம். நீ இது படிச்சு, நடந்து, எல்லாரோடையும் கூடி வாழ்ந்தேன்னா முடிஞ்சிருச்சு. நீ அதுக்கப்புறம் அந்த வெட்ட வெளியில போய் நீ இணைந்துறலாம். இதுதான் வந்து வீடு. அப்ப இதுபடி நம்ம வாழ்ந்தோம்னா, அதுதான் வீடு பேரடைதல். திருக்குறள்லயும் அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொன்னவரு, அந்த வீடுக்கு வந்து தனியா அவர் எந்த குறளுமே சொல்லல. இந்த 3 தான் சொல்லியிருப்பாரு. நீ இதுபடி வாழ்ந்தாலே போதும், உனக்கு வீடு பேரு கிடைச்சிரும். நீ தனியா அதுக்கு ஒண்ணுமே படிக்க வேண்டாம். இதுக்குள்ளே எல்லாம் வந்துருது அப்படின்னு சொல்வாரு. அப்ப நம்ம வந்து இந்த உலகத்த புரிஞ்சுக்கணும். இது வந்து மாயை. இதுல தான் நாம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? அதுபடி நடக்கணும். நடந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட நம்ம அன்பா வாழ்ந்தாலே போதும். அதுவே முடிஞ்சிரும். அதுவே நம்மள வந்து அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போயிரும். ஓகே. வீடு உற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உய்ய அப்படின்னா இத நான் புரிந்து என் உள்ளத்தில் என்னுடைய உள்ளத்துல நீ எப்படி இருக்கன்னா ஓங்காரமா நிக்கிற. நம்ம முதையே பார்த்தோம் இல்லையா, இந்த பிக் பேங் தியரியில இருந்து ஒரு நாதம், ஒரு சத்தத்துல இருந்து தான் எல்லாமே வந்துச்சு. இந்த பிரபஞ்சமும் அப்படிதான் வந்துச்சு, எல்லாமே அப்படிதான் வந்துச்சு. அந்த சத்தம் அப்ப ஏதோ ஒரு சத்தம் போல நாம நினைச்சிட்டு இருப்போம். அது ஏதோ ஒரு சத்தம் இல்ல, ஓம்ங்கிற சத்தத்துல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. அதே ஓங்காரமா தான் நீ எனக்குள்ளயும் நின்னுகிட்டு இருக்க. அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து ஓம்ங்கிற நாதமா கேக்குது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. எனக்குள்ள நீ ஓம்ங்கிற நாதமா நின்னுகிட்டு இருக்க. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. மெய்யானா மெய்யான பொருள் முதையே பார்த்துட்டோம். உண்மையான பொருள் எதுனா இறைவன் மட்டும்தான். விமலா அப்படின்னா மலம் அப்படின்னா அழுக்கு. நமக்குள்ள நிறைய மலங்கள் இருக்கு, கெட்ட எண்ணங்கள் இருக்கு. இதெல்லாம் மலம். விமலன் அப்படின்னா எந்த அழுக்கும் இல்லாதவன். அப்போ உண்மையானவன், எந்த அழுக்கும் இல்லாதவன். விடைப்பாகா நீங்காதவன். எதுல இருந்து நீங்காதவன்னா வேதங்களாக இருக்கிறவன். எப்படி வேதம்னா அது வேதம் ஓதுறாங்கன்னா அந்த இடத்துல சவுண்டு தான் இருக்கும். மாறி மாறி ஒரு சத்தம் தான் இருக்கும். அதுல நமக்கு தெளிவான பொருள்லாம் இருக்காது. அப்ப அந்த அந்த வேதத்தினுடைய சத்தத்திலையும் யார் இருக்கான்னா இவன் தான் இருக்கான். உண்மை பொருளா, அழுக்கற்ற பொருளா, அதுல அதுல விட்டு நீங்காம அந்த வேதத்துல இருக்கிறவன். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அந்த அத்தகைய இறைவனை வந்து என்னுடைய ஐயா அப்படிங்கிறது தன்னை ஆட்கொண்டவன், தனக்கு உரிமையானவன். அந்த மாதிரி அவனை வந்து வணங்கி என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அவரை வந்து நான் ஓங்கி வணங்கி இருக்கேன். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து அப்படின்னா எப்படின்னா ரொம்ப ஆழமா ஓங்கினா மேல வருது இல்லையா, ஓங்காரமா நான் மேல் நோக்கி நான் சொல்றேன். ஆழ்ந்து அப்படின்னா ஆழமாவும் சொல்றேன். அகன்று அப்படின்னா விரிந்தும் சொல்றேன். நுண்ணியனே அப்படின்னா ரொம்ப நுணுக்கமா ரொம்ப மைன்யூட்டாவும் அவனை சொல்றேன். அப்ப அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய உண்மை பொருளான அழுக்கற்றவன் எனக்குள்ள எப்படி இருக்கான்னா ஓம்ங்கிற நாதமா ஓங்கி ஆழமா அகன்று ரொம்ப நுண்ணிய பொருளா எனக்குள்ள இருக்கிறான். அடுத்து அவர் எப்படி இருக்கிறார்?
வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. வெய்யாய் அப்படின்னா பயங்கர வெப்பமா, ஒரு ஒரு தீப்பிழம்பு எப்படி இருக்கும் அவ்வளவு சூடா இருக்கிற கூடியவனா இருக்கான். தனியாய், தனினா தனியா தனித்து இருக்கிறது, குளிர்ச்சி. அப்ப இரண்டுமே வந்து எதிர்ப்பதமான சொல். வெய்யாய்னா பயங்கர வெப்பமானவன், தனியாய் பயங்கர குளிர்ச்சியானவன். இயமானனாம் விமலா, அத்தகையவன் தான் அந்த விமலா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அழுக்கற்றவன். அப்ப இரண்டுமாகவும் இருக்கிறான், அது இல்லாதவனாகவும் இருக்கிறான். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. இப்ப அப்படி இருக்கக்கூடியவன், அந்த வெப்பமாகவும் குளிர்ச்சியாகவும் அழுக்கற்றமாகனவனாகவும் இருக்கக்கூடியவன். பொய்யாயின அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பொய். அப்ப என்னுடைய உடல் மனம் இதெல்லாமே பொய் அப்படின்னா அந்த பொய்யான என் உடலில் எல்லாம் போய் அகல, அந்த பொய் எல்லாம் என்னை விட்டு போக, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் தேவையில்லாதது இது எல்லாமே என்னை விட்டு போய் அகல வந்தருளி. இது எல்லாம் போற மாதிரி எனக்குள்ள வந்து அருள் செய்தவன். அப்ப என்ன அர்த்தம், நம்ம இறைவனை உணர்ந்தோம்னா அவர் நமக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிச்சிட்டு நமக்கு வந்து அருள் கொடுப்பார். மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானம், அது ஞானம்னாலே அறிவு. அது ஏன் இந்த இடத்துல மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரேன்னு சொல்லியிருக்காரு? அப்போ உண்மையான ஞானம்னு ஒண்ணு இருக்கா? ஞானம்னாலே அறிவு தானே அப்படின்னா பல அறிவு இருக்கு, நம்ம பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் உடனே இன்னைக்கு இந்த அஸ்ட்ராலஜி எடுத்து படிப்பேன், அப்புறம் நாளைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போயிரும், ஒரு பெயிண்டிங்கை படிப்பேன், ஏதோ ஒன்ன படிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாமே நமக்கு வந்து அறிவை கொடுக்கக்கூடியதுதான். ஆனா மெய்ஞானம் எது அப்படின்னா, எது வந்து இறைவனை உணர்றதுக்கான அறிவோ, எது இறைவனை போய் அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அது மட்டும்தான் மெய்ஞானம். மீதி நம்ம கத்துக்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாத ஞானம். அப்ப அந்த மெய்ஞானமா எனக்குள்ள இறங்கி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மிளிர்கின்ற அப்படின்னா பிரகாசமா இருக்கக்கூடிய மெய்ச்சுடரே, உண்மையான சுடர் வந்து அவன்தான். நான் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, எனக்குள்ள இருக்கிற அந்த பொய்யெல்லாம் அகற்றி எனக்குள்ள இருக்கிற அந்த மெய்ஞானத்தை காமிச்சு எனக்குள்ள வந்து இருக்கிற மிகப்பெரிய உண்மை சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எஞ்ஞானம் அப்படின்னா எனக்கு அறிவில்ல அப்படிங்கிறத உணர்றதுக்கு கூட அறிவில்ல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்பாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஒத்துக்கவே மாட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவு இருக்குன்போம். ஆனா அவர் வந்து எனக்கு ஒரு ஞானமும் இல்ல, அந்த அறிவு இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஞானத்தோட இருக்கிற என்ன இப்படி வந்து நீ அடைஞ்சு சந்தோஷத்தை கொடுக்கறையே, அப்பேற்பட்ட என்ன கூட நீ வந்து அடைவியா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அத்தகைய ஞானத்தை வந்து எனக்கு திரும்ப உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய அறிவே, நீதான் வந்து அந்த அறிவு. நீ வந்தனாலதான் எனக்கு அந்த அஞ்ஞானம் எல்லாம் போய் என்னால உன்னை வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு, அந்த அறிவு நீதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும். ஆக்கம் அப்படின்னா உருவாக்குறது. அப்ப நம்ம நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே யாரோ ஒருத்தர் உருவாக்கி தான் வருது. இப்ப ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு டேபிள் செய்யறாரு அப்படின்னாலும் அந்த டேபிளுக்கு அடிப்படையான விஷயம் எல்லாமே எங்க இருக்கும்னா இந்த பூமியில இருந்து உருவான பொருளா தான் இருக்கும். அப்ப அந்த அந்த ஆக்கம், அந்த உருவாக்கத்தை யார் தந்தார்னா நீதான் தந்த. அளவு அப்ப அந்த அந்த உருவாக்குன பொருள் அளவு, அது எவ்வளவு காலம் இருக்கணும், என்னைக்கு இருந்தாலும் நம்ம அந்த ஒரு கார்பெண்டர் உருவாக்குன டேபிள் வந்து அழியதான் போகுது அப்படின்னாலும் அது எவ்வளவு காலம் இருக்கணும், அந்த அளவு யாரு அப்படின்னா அதுவும் நீதான். நீதான் அந்த அளவாவும் இருக்க. இறுதி ஒரு நாள் அது கட்டாயம் அழிஞ்சுதான் போக போகுது. அப்ப அந்த அழியிறது யாரு, அதுவும் நீதான். ஆக்கம் அளவு இறுதி, ஒரு பொருள் உருவாகி அது எவ்வளவு காலம் நிலைத்து அது எப்படி அழியும், இந்த மூணுமே வந்து நீயாதான் இருக்க. இல்லாய், அப்ப இந்த மூணை தாண்டி வேற விஷயம் இருக்கா, இல்லாம இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆனா அதுவும் நீதான். இந்த மூணும் நீதான், மூணு இல்லாதவனும் நீதான்.
ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமாகவும் இருக்கிறாய். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக்குவாய் அப்படிங்கிறது படைத்தல், படைத்தல் தொழில செய்யறவும் நீதான். காப்பாய், காத்தல் தொழில செய்யக்கூடிய அந்த விஷ்ணுவும் நீதான். அழிப்பாய், அழித்தல் தொழில செய்யக்கூடிய ருத்ரனும் நீதான். அடுத்து அருள் தருவாய், அருள் தரக்கூடிய அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சதாசிவன், அருள் தரவன் சதாசிவன். அதுக்கு முன்னாடி ஒரு தொழில், மறைத்தல் தொழில செய்யக்கூடிய மகேஸ்வரன். அப்ப நம்ம பொதுவா 3 தொழில் பார்ப்போம், ஏன்னா அது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தொழில். படைத்தல், காத்தல், அழித்தல். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த 3 தான் நமக்கு தெரியும். அது போக 2 தொழில், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத தொழில், மறைத்தல், அருளுதல். இந்த 5 தொழில்களையும் செய்யக்கூடியவன், அந்த அருள் தருபவன் நீதான். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். போக்குவாய் அப்படிங்கிறது போக புகுத்துறது, போக்குவிக்கிறது. போக்குவாய் என்னை, என்னை வந்து நீ எதுக்குள்ளேயோ போக வச்சிருக்க. போக்குவாய் புகுவிப்பாய், புகுத்தி இருக்க. நின் தொழும்பின், அது வந்து அதுக்காகவே நான் உன்னை தொழுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்குள்ள இவரை வந்து அப்படி புகுத்தி அவர் வந்து போக்குவிக்கிறார் அப்படின்னா, இந்த உடல், இந்த உயிரை வந்து இந்த உடலுக்குள்ள பூட்டி அவருடைய அருளால அதுக்குள்ள நிலைக்க செய்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அந்த இறைவனை போய் உணர்றதுக்கு. இந்த உயிர் இந்த உடலுங்கிற ஒரு இதுக்குள்ள போனாதான் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை வந்து உணர முடியும். எப்ப இந்த உடலை விட்டு உயிர் தனியா வந்துருச்சோ அதால சிவனை வந்து உணர முடியாது. அப்போ உன்னை உணரணுங்கிறதுக்காகவே எனக்கு இந்த உடலை கொடுத்து அதுக்குள்ள இந்த உயிரை புகுத்தி உன்னை வந்து உன்னை பார்க்க செய்திருக்கையே, நீ அவ்வளவு நல்லவனா இருக்கியே அப்படின்னு புகழ்றாரு. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றத்தின் அப்படின்னா நறுமணம். ஒரு நறுமணம், இப்ப இந்த ரூம்ல வந்து ஒரு சென்ட் அடிச்சோம்னா அது எங்க இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது அப்படியே முழுவதும் பரவும். அப்ப நாற்றத்தின் நேரியாய்னா அந்த வாசம் எப்படி பரவுமோ அந்த மாதிரி பரவக்கூடியவனாய். சேயாய் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சேயோன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கமா இருப்பான், தூரத்துல இருக்கிறவங்களுக்கு தூரமா இருப்பான். அப்ப சேயோன் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம், சேயாய். நனியானே, நனி அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப இறைவன் வந்து அவருக்குள்ள எப்படி இருக்காருன்னா, ஒரு நறுமணம் எப்படி எல்லா இடத்துக்கும் பரவுமோ அது மாதிரி உள்ள இருக்காரு. உள்ளேயேவும் இருந்தாலும் தள்ளி இருந்தும் அவர் பாக்குறாரு. தள்ளி இருந்து பாக்குறாரு, அப்ப சரியா கவனிக்கலையானா இல்ல, நுணுக்கமாவும் கவனிக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது அவருடைய குணம் எப்படின்னு. அப்ப புரிஞ்சுக்க முடியாதபடி இருக்காரு. நம்ம உடல் முழுவதுமாகவே இறைவன் இருக்கிறார். தள்ளி இருந்தும் நோக்குகிறார், நுணுக்கமாகவும் நம்மள வந்து கவனிக்கிறார். மாற்ற மனம் கலிய நின்ற மறையோனே. நம்மளுடைய மனம், இந்த மனதுலதான் அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிக்கிறாரு. மறையோனே அப்படின்னா மறைந்து இருக்காரு. அப்ப இப்ப ஏன் நம்மளால இத வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அவர் மறைந்து இருக்காரு. மறைந்து இருக்காருன்னா ஒளிந்து இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இப்ப இந்த புக்குக்குள்ள நான் தான் புக்கை திறந்து ஒரு ரூபா நோட்டை வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 நாள் கழிச்சு நான் அந்த புக்ல அந்த நோட்டை தேடுறேன், ரூபா எங்கன்னு தேடுறேன் அப்படின்னா அந்த ரூபா நோட்டெல்லாம் மறைஞ்சு போகலாம். அது நான் வச்ச இடத்துலயே தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்நேரம் அந்த ரூபா நோட்டு வந்து தெரியல. அப்ப தப்பு என் மேலதான். என்னால அதை தேடி பார்க்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்ப இறைவன் வந்து எனக்குள்ள மறைந்து இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒளிஞ்சு இருக்கல, என்னுடைய இந்த புறக்கண்ணால பார்க்க முடியாதபடி அவன் வந்து இருக்கிறான். அப்ப எப்ப நான் என்னுடைய அகக்கண்ணால தேடுறனோ அப்ப என்னால அவனை வந்து பார்த்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவன் வந்து மறையோன். இத்தகைய இறைவன் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கான் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்த பால் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைங்கள்னா பால் மனம் மாறாத குழந்தை. அப்ப பாலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு, ஒரு தூய்மை, ஒரு சுத்தம், ஒரு அமிர்தம், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து
கறந்த பால். அதுலயும் கறந்த பால்னா ஃப்ரெஷ்ஷா அப்பதான் எடுக்கிறோம். அந்த மாதிரி இறைவன் வந்து கறந்த பால் மாதிரி இருக்கானாம். கண்ணலோடு அப்படின்னா அப்படி கறந்த பால்ல நம்ம வந்து சர்க்கரைய போட்டா அது எப்படி இருக்கும், அது எவ்வளவு ஒரு சுவையா இருக்கும். கண்ணலோடு அப்படிங்கிறது சர்க்கரையை சேர்த்தது போல, நெய் கலந்தார் போல அதுல வந்து நெய்ய கலக்கிறது. நெய் அப்படிங்கிறது இதுல அந்த பசும்பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் கிடையாது. நம்ம வந்து இப்ப நெய்யினாலே அதை நினைக்கிறோம். நெய்யுங்கிறது என்னன்னா ஒரு எள்ளுல இருந்து இப்போ ஒரு நெய் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து எள் நெய். அதுதான் அப்படியே எண்ணெய்ன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு திக்கா ஒரு பதமா ஒரு இது வருதுன்னா அத வந்து நெய் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒரு ஆரஞ்ச புழிஞ்சோம்னா அத நெய்ன்னு சொல்ல மாட்டோம், அது சாறுன்னு சொல்லுவோம். அப்ப நெய்யுக்கும் சாருக்கும் இதுதான் வித்தியாசம். ஏதாவது ஒண்ண புழிஞ்சோம்னா அப்படி ஒரு திக்கா ஒண்ணு போல அப்படி வடிகிறது வந்து நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல அவர் நெய்யின்னு எதை சொல்லியிருக்காருன்னா ஒரு பூல இருந்து வடியக்கூடிய அந்த தேன் தான் இந்த இடத்துல நெய். அப்ப ஏற்கனவே கறந்த பால் அதுல சர்க்கரைய சேர்த்துட்டு அதுல அந்த தேயினையும் சேர்ந்துட்டா அது எப்படி இருக்கும். அந்த மாதிரி நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. சிறந்த அடியார்கள் நம்ம தான் அந்த சிறந்த அடியார். எப்பெல்லாம் நம்ம வந்து இறைவனை நினைச்சு மனமுருகி சிவனை நினைக்கிறோமோ நம்ம அவனுடைய அடியாரா போயிடுறோம். சிறந்த அடியார் சிந்தனையுள் அந்த சிறந்தடியாருக்கு எங்க நிக்கிறார்னா இந்த மாதிரி ஒரு கறந்த பாலா எங்க இருக்காருன்னா அவங்களுடைய சிந்தனைக்குள்ள அவர் வந்து இருக்கிறார். அதுவும் எப்படி இருக்காருன்னா தேன் ஊறி நின்று. நம்ம சாதாரணமா தேனை தொட்டாலே நம்ம தேனை தொட்டிருக்கோங்கிறது எவ்வளவு நேரத்துக்கு நம்ம கையில இருக்கும். அந்த தேன் வந்து அப்படியே ஊறிக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த சிவனடியாருடைய சிந்தனையில அவரு சிவபெருமான் வந்து அந்த தேன் ஊறுற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அப்படி நின்னு அவர் என்னதான் செய்யறாரு, பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். எப்ப நமக்குள்ளுடைய சிந்தனைக்குள்ளேயும் சிவபெருமான் அப்படி வந்துட்டாரோ அதுக்கப்புறம் உனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அவ்வளவுதான், உன்னுடைய வினைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ வந்து சிவபெருமான்டே போய் சேர்ந்துட்ட. அந்த மாதிரி பிறப்பையும் இறப்பையும் அறுக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் 5 உடையார் விண்ணோர்கள் ஏத்த. இந்த இடத்துல 5 நிறங்கள் அப்படிங்கிறது எதை சொல்றாருன்னா பஞ்சபூதங்களை சொல்றாரு. பஞ்சபூதங்களுக்கும் வந்து 5 நிறங்கள் கொடுக்கிறாரு. 5 நிறங்கள் என்னென்ன அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது பொன்னிறத்தை குறிக்கக்கூடியது நிலபூதம். நீர் அப்படிங்கிறது தூய்மையான வெள்ளை அப்படிங்கிறது நீரை குறிக்கக்கூடியது. சிவப்பு கங்கு மாதிரி நெருப்பை குறிக்கக்கூடியது அந்த செழுமை சிவப்பு நிறம். அடுத்து காற்று வந்து நல்ல கருமை நிறம் வந்து காற்று. புகை நிறம் வந்து ஆகாயம். இந்த 5 நிறங்களும் நிறங்கள் ஓர் 5 உடையாய். இந்த 5 நிறங்களையும் உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம், பஞ்சபூதங்களையும் அடக்கி வைக்கக்கூடிய இறைவன். அவனுடைய கையில தான் இந்த பஞ்சபூதங்களையும் வச்சிருக்காங்க. நிறங்கள் ஓர் 5 உடையார் அப்படின்னா பஞ்சபூதங்களை உடையவன். விண்ணோர்கள் ஏத்த. விண்ணோர்கள்னா தேவர்கள். இந்த இத்தனை பிறவி எடுத்து தேவராவும் வந்தாங்க இல்லையா, அந்த தேவர்களே ஏத்த அப்படின்னா அவங்க உணர்றதுக்கு. மறைந்திருந்தாய், அவங்க கண்ணுக்கெல்லாம் நீ தெரிய மாட்டேங்கிற. ஏன்னா தேவர்களும் என்னன்னா இந்த பிறவில பல முயற்சி பண்ணி அந்த இறைவனை உணர்ந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றனால அவங்களுக்கு வந்து அந்த தேவலோக உணர்வு வந்து அவங்களுக்கு சில சில குணங்கள் மட்டும்தான் வந்து இறைவன் காட்டுவாரு. மனித பிறவிக்கு தான் முழு அருளும் வந்து கிடைக்கும். அப்ப விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களையுமே அடக்கி காத்து வைக்கக்கூடிய நீ அந்த தேவர்களுக்கு கூட நீ மறைந்திருந்துதான் அருள் செய்கிறாய். எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. ஆனா எனக்கு பல வினைகள், வல்வினைகள்னா கொடுமையான வினைகள், பல பாவங்கள் செய்து இந்த பிறவி எடுத்து வந்த எனக்கு நீ இப்படி ஒரு காட்சி கொடுத்திருக்காயே, தேவர்களுக்கெல்லாம் காட்டாத உன்னுடைய அருளை சாதாரண எனக்கு போய் நீ காமிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அடுத்து மறைந்திட மூடிய மாய இருளை. மறைந்திட அப்படின்னா இப்ப நம்ம வினைகள் செய்ததுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த உடல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடலுக்குள்ள இந்த ஹார்ட் என்ன பண்ணுது, என்னைக்கு அது வீக் ஆக போகுது, என்னைக்கு அது சேட்டை பண்ண போகுதுன்னா நமக்கு தெரியாது. அது வந்து உள்ள மறைந்த மாதிரி இருக்கு.
மறைந்திட மூடிய மாய இருளை இந்த உடலுக்குள்ள நம்ம செய்த வினைகளுக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் வச்சு அத வந்து மூடிட்டாரு. இந்த இந்த உடலை வந்து மூடி இருக்காரு. எதனால மூடி இருக்காருன்னா மாயையினால மூடி இருக்காரு. இந்த இந்த உடல் அப்படிங்கிற ஒரு மாயையினால அத வந்து மூடி இருக்காரு. அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி இந்த உடலை வந்து எப்படி வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம செய்த அரும் பாவங்கள், நம்ம செய்த நல்வினை தீவினை, அறம் பாவம் இது எல்லாத்தையும் வச்சு இந்த உடலை வந்து கட்டி வச்சிருக்காரு. கட்டிங்கிறது நம்மளுடைய மூச்சு காற்று தான். இந்த மூச்சு காற்று தான் நம்ம செய்த வினைகள். அதுபடிதான் இந்த உடல் வந்து இயங்குது. அப்போ உடலுக்குள்ள நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் உள்ள வச்சு இந்த மாயையினால இந்த உடலை வந்து கட்டி இயக்கிட்டு இருக்காரு. புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி வெளியில தான் வந்து பலன்னு ஒரு தோலை கொடுத்து மூடி இருக்காரு. புறந்தோல் போர்த்து அதை வச்சு போர்த்தி இருக்காரு. ஆனா உள்ள பார்த்தோம்னா எங்கும் புழு அழுக்கு மூடி உள்ள உள்ள திறந்து பார்த்தோம்னா அங்க அந்த உள்ள மலை ஜலம் எல்லாம் இந்த உடல் முழுவதும் சுத்திட்டு இருக்கோம். அப்ப வெளியில பாக்குறதுக்கு தான் நம்ம நல்லா மேக்கப் போட்டுட்டு குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த உடலை தான் நம்மளால அழகுபடுத்திக்க முடியுமே தவிர உள்ள இழுக்கிறது ஃபுல்லா நம்மளுடைய மலம் ஜலம் புழு இந்த அழுக்கு தான் வந்து உள்ள இருக்கு. அதைத்தான் இந்த தோலை போட்டு மூடி கொடுத்திருக்காரு. இதுதான் நம்மளுடைய உடல். மலம் சோறும் 9 வாயிற் குடிலை இந்த உடலுக்குள்ள வெறும் மலங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு 9 வாயிற் வச்சிருக்காரு. 9 வாயிற் குடிலைனா 9 விதமான ஓட்டைகள் இல்ல வாசல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய கண்கள் 2 கண்கள்னாலும் அதை நம்ம ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். கண்ணு அப்படிங்கிறது ஒரு ஓட்டை, அடுத்து காது 2வது ஓட்டை, நம்மளுடைய மூக்கு 3வது ஓட்டை, நம்மளுடைய வாய் 4வது ஓட்டை, அடுத்து நம்மளுடைய தொப்புள் நம்ம அம்மாவோட இணைந்திருந்தோம் இல்லையா அந்த தொப்புள் அது 5வது ஓட்டை, 6 நம்ம மலம் கழிக்கிறது 6வது ஓட்டை, 7 நம்மளுடைய இன்பம் நம்ம செக்ஷுவல் கிளாண்ட் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த இன்ப பெருக்கு ஓட்டை அது வந்து 7வது ஓட்டை. அப்புறம் இந்த உடல் முழுவதும் ஓட்டைகள் இருக்கு இல்லையா அது வழியா தான் நம்மளுடைய வேர்வை இதெல்லாம் வெளியேறுது. அது 8வது ஓட்டை. அடுத்து நம்மளுடைய உச்சந்தலையில ஒரு ஓட்டை இருக்கும். அது ஒரு 9வது ஓட்டை. இந்த மாதிரி 9 ஓட்டை உள்ள ஒரு குடில் தான் இந்த உடல். 9 வாயிற் குடிலை 9 விதமான வாசல்களை கொண்ட இந்த உடல். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இந்த மாதிரி ஒரு உடலை கொடுத்துட்டு இதுக்குள்ள இருக்கிற இறைவனை வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதை கொடுத்துட்டேன்னா மலங்க புலன் ஐந்தும் நம்ம சொன்ன பேச்ச கேட்காதபடிக்கு ஒரு 5 புலன்களையும் நீ வந்து கொடுத்துட்ட. திருமந்திரத்திலையும் அவர் கள்ள புலன் அப்படின்னு தான் சொல்வாரு. அப்ப இந்த 5 புலன்களும் வந்து நம்மளை எங்கெங்கேயோ கூட்டிட்டு போகுது. இந்த உடலுக்குள்ள இருக்கிற சிவனை அடைய விடாம வேற எங்கெங்கேயோ கூட்டிட்டு போகுது. இந்த 5 புலன்களும் வஞ்சனையே செய்ய இது வந்து நமக்கு வந்து கெட்டதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கு. அந்த 5 புலன்களையும் நீ வந்து கூட கொடுத்துட்ட. இப்ப இந்த மாதிரி அறம் பாவம் அப்படிங்கிற இந்த உடலை கொடுத்து அதை மூடி அதை ஒரு மூச்சு காற்ற வச்சு கட்டி உள்ள புழு அழுக்கு எல்லாம் வச்சு 9 வாசலை வச்சு கூடவே இந்த கள்ள புலன்கள் 5ஐயும் கொடுத்துட்ட. அடுத்து விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விலங்கு மனம் அப்படின்னா நம்ம கை விலங்குன்னு சொல்றோம் இல்லையா லாக்கு. அப்ப இந்த 5 யாரு கண்ட்ரோல் பண்றானா நம்மளுடைய மனம். நம்ம மனம் நினைச்சா அந்த 5 தடுத்து நம்ம உள்முகமா திருப்பலாம். ஆனா மனமும் சேர்ந்து அந்த 5 போக்குல வந்து போகுது. அப்ப விலங்கு மனத்தால்னா இந்த 5 அந்த மனம் சேர்த்து விலங்கு மாதிரி பூட்டப்பட்டிருக்கு. விமலா உனக்கு. விமலா அப்படிங்கிறது நமக்கு இவ்வளவு அழுக்க கொடுத்தவன். ஆனா அவன் வந்து விமலன் அழுக்கு அற்றவன். உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். கலந்த அன்பு அப்படிங்கிறது நல்ல அன்பு. நல்லா இது எல்லாத்தையும் கொடுத்தாலும் நாம வந்து அன்பா இருந்து கசிந்து நம்மளுடைய உள்ளம் உருகும்படி இருந்தோம்னா நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நம்ம அன்பா மட்டும் இருந்தாலே போதும்.
நம்ம எவ்வளவு பெரிய சிறியவனாக இருந்தாலும், சிறியவன் அப்படிங்கிறது குணத்துல இழிந்தவன், இல்ல பல பிறவிகள்ல நாம வந்து பாவங்கள் செய்தவனா இருந்தாலும் சரி, இந்த பிறவியில நாம வந்து நல்ல ஒரு அன்பா அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா, நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, அந்த சிறியேர்களுக்காக இறங்கி வந்து நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, இந்த இந்த இறங்கி வந்து நம்மள இந்த பிறவில நிலம் அப்படிங்கிறது இந்த பூமியில பிறக்க வைக்கிறான். தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி. ஏன்னா நம்ம இந்த பிறப்பு எடுத்தாதான் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை போய் அடைய முடியும். அதுக்காக நீ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் உடலை கொடுத்து எனக்கும் உன்னை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிலத்துல என்னை வந்து பிறக்க வச்சு எனக்கு இதெல்லாம் செய்திருக்க. நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு. நான் வந்து நாயை விடவும் ரொம்ப இழிவானவன். ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேன். நாய் கூட நல்லவன் தான். அதை விட இது ஏன் வந்து நம்ம நாய் தானே நன்றி உள்ளதுன்னு பாக்குறோம். ஆனா நிறைய சித்தர்கள் வந்து அவங்கள நாயை விடவும் தாழ்மையா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நாய்க்கு வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ரெகுலரா யாராவது வந்து டெய்லி பிஸ்கட் போட்டாங்கன்னா அந்த அந்த ஓனருக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் அது வந்து அவங்களுக்கும் கொடுத்துரும். அப்ப அந்த நாய் வந்து அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்காக தன்னுடைய எஜமான விட்டு கூட இன்னொருத்தவங்க கிட்ட போயிரும். அந்த மாதிரியான நாயை விடவும் ரொம்ப இழிவானவன் நான் அப்படின்னு அவரை சொல்றாரு. அப்பேற்பட்ட அவருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நான் நாயை விட ரொம்ப கீழானவனா இருக்கேன். ஆனா நீ எப்படி இருக்கனா ஒரு தாயை விடவும் சிறந்த தாயானவனா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் தாயை விட சிறந்த தாய் அப்படின்னா, ஒரு ஒரு அம்மாவோட சிறப்பே என்னன்னா, அந்த இப்ப வர நம்ம அம்மா மட்டும்தான் எப்ப நம்மள்ட்ட பேசினாலும் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நம்ம இந்த உடல் எடுத்து இந்த உயிர் வாழ்றதுக்கே அடிப்படையான விஷயம் வந்து சாப்பாடு தான். நம்ம பிறந்து நமக்கு அந்த உணவை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாதப்ப நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து பாலூட்டி வளர்த்தவங்க வந்து தாய். அதனாலதான் மற்ற எல்லாரையும் விட நமக்கு அம்மானா வந்து அவ்வளவு அன்பு. அப்ப அந்த அம்மாவை விடவும் மேலானவன் வந்து சிவபெருமான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த அம்மா கூட என்ன சொல்வாங்கன்னா, அந்த குழந்தைய கொஞ்சும் போது நீ இப்படி வரணும், நீ வந்து நாட்டுக்கே ராஜாவா வரணும், இப்படி எல்லாம் வரணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே அவங்கள அறியாமலேயே நான் உன் கூட இருப்பேன், நீ என்ன இப்படி பாத்துக்குவ வச்சுக்குவான்னு ஒரு சுயநலமா நம்ம இவனை இப்படி வளர்த்தா நாளைக்கு அவன் நம்மளை பாத்துக்குவான்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். அப்புறம் ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு நல்லா பாலூட்டி வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டாங்க. அடுத்து ஒரு ஏஜ்ல நம்ம அவங்கள விட்டு போகும்போது அவங்க நினைச்சாலும் நம்மளால அவங்க கிட்ட நம்மளால சாப்பிட முடியல. ஆனா இந்த இறைவன் நமக்குள்ளேயே இருந்து நமக்கு ஞானப்பால் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு தாயா இருக்கிறவன். அதனாலதான் தாயை விடவும் உயர்ந்தவனா நம்ம வந்து சிவபெருமான அவர் சொல்றாரு. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே. மாசு அற்ற சோதினா அவர் வந்து உள்ள ஜோதியா இருக்காரு. ஆனா அதுல எந்த மாசுமே கிடையாது. ஒரு அழுக்கும் இல்லாத ஒரு ஜோதியா இருக்காரு. மலர்ந்த மலர் சுடரே. அந்த ஒரு அப்ப சுடர் அப்படின்னா அது எரிக்குமோ அப்படின்னா இல்ல. ஒரு தாமரை மலர் மேல ஒரு சுடர் இருந்தா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சுடராதான் உள்ள இருக்காரு. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேசனே அப்படிங்கிறது நம்ம மேல ரொம்ப பற்று இருக்கிற மாதிரி. ஒரு ஒரு குருவும் ஒரு மாணவனும் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த இணைந்தே அந்த குரு அந்த மாணவன் என்னெல்லாம் செய்யறானோ அதை நோட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குருவா இருக்காரு. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. அவரு எப்படியும் இருக்காராம், தேன் மாதிரியும் அமுது மாதிரியும் அந்த சிவபுரானா இருக்காரு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அந்த அந்த பாசம் பாசம் அப்படிங்கிறது அந்த மலம்தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மள உணர விடாம இருக்கக்கூடிய அந்த பாசம்
அந்த பற்று அதுதான் வந்து பற்றிக்கிட்டு இருக்கு நம்மள இந்த உலக வாழ்க்கையோடய பற்ற வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற இறைவனை பார்க்க விடாம பற்று வச்சுக்கிட்டு இருக்கு. பாசமாம் பற்று அறுத்து அந்த பற்றை வந்து எப்படி அறுக்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு எனக்கு என் பொண்ணு முக்கியம், என்னுடைய ஜாப் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். அப்ப என்னோட ஒரு கை வந்து இது மேலே பற்றோட இருந்தாலும் என்னுடைய இன்னொரு கை வந்து இறைவனை போய் பற்றுனாதான், இத பற்றுன உடனே நான் இந்த இந்த பற்றை விட்டுட்டு இது மேல என்னால முழுசா திரும்ப முடியும். இப்ப நம்ம எப்படி இருப்போம்னா, வயசாகும் போது நம்ம வந்து பாத்துக்கலாம், இப்ப நம்ம நல்லா இருக்கோம், இப்ப நம்ம நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் பண்ணுவோம். வயசான உடனே நம்ம உட்கார்ந்து சிவனை நினைச்சிட்டு இதெல்லாம் கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ்லாம் அப்ப அட்டன் பண்ணுவோம்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த பற்றை அறுக்கணும்னா இப்பவே நீ இந்த பற்றுல இருக்கும்போதே ஒண்ணு அவருடைய திருவடி தான் உண்மையான பற்று. அத போய் நீ பிடிச்சேனாதான் இந்த பற்றை விட்டுட்டு உன்னால அந்த பற்றை பிடிக்க முடியும். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, இந்த பாசம் அப்படிங்கிற இந்த பற்றுல இருந்து நீ விடுபட்டு இறைவனை வந்து பற்ற வேண்டும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நேசம் அப்படிங்கிறது அன்பு, மாறாத அன்பா நமக்குள்ள அருள் புரிந்து இந்த நம்மளுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த வஞ்சம், நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் கெட்டு போகும்படி நமக்குள்ள அவர் இருக்கிறார். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அவருடைய கருணை வந்து எப்படி இருக்கும்னா, அது மிகப்பெரிய கருணையா நின்று அப்படின்னா மாறாம நிலைத்து நிக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்பயுமே அந்த மாதிரி இருக்குமா. பேராது நின்று பெருங்கருணை, ஒரு பெரிய ஆறு மாதிரி அவருடைய கருணை இருக்கும். ஆறா அமுதே அளவிலா பெம்மானே, அவருடைய அந்த அந்த அருள் வந்து அளவுல இப்படிதான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கான ஒரு கருணையானவனா இருக்கான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன். இப்போ இந்த அளவுக்கு இறைவனை நினைத்து நம்ம பாடல ஓதல அப்படின்னாலும் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஒளியா அந்த ஒளியானவனாகவே உள்ள இருக்கிறான். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அருள் எல்லாத்தையுமே உருக்கி அது நீராய் என்னுடைய உடல் முழுவதும் போற மாதிரி என்னுடைய ஆருயிராய் நீ நிற்கிறாய். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, உனக்கு வந்து இன்பமும் துன்பமும் இல்லாமலும் இருக்க உள்ளவனாவும் இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இறைவனுக்கு வந்து எந்த குணமும் இல்லதானே, அப்ப அவருக்கு இன்ப துன்பம் எதுவுமே கிடையாது. ஆனா நமக்காக நம்ம வந்து இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய இன்ப துன்பத்தை வாங்கிக்கிட்டு நமக்குள்ளேயும் இருக்கான், இல்லாதவனாகவும் இருக்கிறான். இன்பமும் துன்பமும் இல்லாதவன் தான், ஆனா நமக்குள்ள வரும்போது நம்மளுடைய இன்ப துன்பத்தையும் அவன் வந்து வாங்கி இருக்கிறான். அன்பருக்கு அன்பனாய் யாவையுமாய் அல்லையுமாய், அன்பாய் இருக்கிறவங்களுக்கு அன்பானவனாகவும், யாவையும்னா அனைத்துமாகவும், அல்லையுமாய் அது இல்லாமலாகவும், எல்லாமாகவும் அவன்தான் இருக்கிறான். ஒண்ணு இருக்குன்னா அவன்தான் இருக்கிறான், அது இல்லாம இருக்குன்னா அதுலயும் அவன்தான் இருக்கிறான். ஒரு பொருள் அசையுதுன்னா அந்த அசைவுக்குள்ளேயும் அவன்தான் இருக்கான். ஒரு பொருள் அசையல அப்படின்னா அது அசையாததுக்கு காரணமாகவும் அவன்தான் இருக்கிறான். அப்ப யாவுமாகவும் அவன்தான் இருக்கிறான். சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, அவன்தான் வந்து சோதியன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜோதி. அப்ப வெளிச்சமா அந்த இடத்துல இருட்டே இல்லாத மாதிரி ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறான். துன்னிருள் அப்படின்னா மிக இறுக்கமான ஒரு இருள், கும் இருட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இரண்டுமே எதிர்ப்பதமா வருது. மிகப்பெரிய வெளிச்சமும் அவன்தான், மிக இறுக்கமான ஒரு இருளும் அவன்தான். தோன்றா அதுல இல்லாம, இந்த ரெண்டுலயும் இல்லாம ஒரு விஷயம் இருக்குன்னா அதுவும் அவன்தான். தோன்றா பெருமையனே, அந்த அனைத்துக்குமான பெருமையன் அவன்தான். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஆதியனே அப்படின்னா மொத எது ஆரம்பிக்குதோ அதுதான் ஆதி, அந்த ஆதி நீதான். அந்தம் அது எங்க போய் முடியுதோ அது அந்த முடிவும் நீதான். நடுவாகி இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது அதுவும் நீதான். அப்ப ஆதி நடு அந்தம் எல்லாமாகவும் இருக்கிறவன் நீதானே.
ஆதியும் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதியும் அந்தமும் நடுவும் அப்படி இல்லாம வேற ஒண்ணு இருக்கா? அல்லான் அப்படி இல்லாம இருக்கா? அதுவும் நீதான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இந்த மாதிரியான குணம் இருக்கிற கூடிய நீ, ஈர்த்து அப்படின்னா ஒரு மேக்னெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த குருந்தை மடத்துல இருந்து என்னை ஈர்த்த. நான் எங்கிட்டோ பாத்துக்கிட்டு நான் போய்கிட்டு இருந்தேன், என்னை நீ ஈர்த்து என்னை ஆட்கொண்ட. என்னை வந்து நீ ஆட்கொண்டுகிட்ட. நான் என்னமோ நான் உன்னை பார்த்தேன் வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்படி இல்ல. என்னை நீயாவே ஈர்த்து என்னை நீ உனக்குள்ள அடிமையா நீ வந்து என்னை வச்சுக்கிட்ட. என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என்னுடைய இறைவனே. கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். கூர்த்த அப்படிங்கிறது கூர்மையான மெய்ஞானம். இப்ப சில பேர் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சு இந்த குண்டலினியை எப்படி எழுப்புறது அதெல்லாம் படிச்சு நிறைய மெய்ஞானத்தை வச்சிருப்பாங்க. மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். அவங்களால கூடிய உணர முடியாதது, அதாவது நான் இறைவனை அடையணும் அப்படின்னு என்னெல்லாம் பயிற்சி செய்து நாம அப்படி போனா கூட நம்ம வந்து அவரை வந்து அடைய மாட்டோம். எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அவரை நோக்கி நாம போனாதான் வந்து அடைவோம். கூர்த்தம் அந்த மாதிரி மெய்ஞானம் உடையவங்களுடைய அவங்களுடைய கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நோக்கரிய அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். நோக்கே அதை பார்த்து. நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நுணுக்கு அப்படின்னா ஏன் நுணுக்கி எழுதுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டியா. அப்ப பார்த்து அப்படின்னா நம்ம ஈஸியா பாக்குற மாதிரி. நோக்கரிய நோக்கேனா பார்த்த உடனே தெரியிற மாதிரி. நுணுக்கரிய நுண்ணுணர்வே. ரொம்ப கடுக விடவும் சின்னதா ரொம்ப நுணுக்கமா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயும் நுண்ணுணர்வாய் இருக்கக்கூடியவனே. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அப்ப அவருக்கு வந்து போக்கும் வரவும் இல்லையாம். போக்கும் வரவும்னா என்னன்னா பிறப்பு இறப்பு. இறைவனுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. புணர்வும் அப்படின்னா நடுவுல இருத்தல். நம்ம பிறந்தோம் இறந்தோம் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஒரு புணர்வு இருக்கு இல்லையா, அதுவும் கிடையாது. புணர்வும் இல்லா புண்ணியனே. அவருக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் இருக்கிறனாலதான் அவருக்கு எதுவுமே இல்லை. காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே. இத்தகைய இறைவன் தான் வந்து என்னை காத்துக்கிட்டு இருக்காரு. என் காவலனே, எனக்கு காவலனா எனக்கு உள்ளேயே இருக்கிறார். காண்பரிய பேரொளியே. ஆனா பார்க்கும்போது நீ அவ்வளோ பெரிய பேரொளியா இருக்க, ஆனா எப்படி எனக்குள்ளேயே இருந்து இவ்வளோ வேலையும் பாக்குற. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற. ஆற்றுல இருக்கக்கூடிய இன்பம். ஒரு ஆத்து தண்ணி நல்ல தண்ணியா ஒரு ஆத்து தண்ணி ஒரு வெள்ளமா வருது, அந்த மாதிரி ஒரு இன்பம் எனக்குள்ள இருந்தா அது எப்படி இருக்கும். மிக்காய் அப்படிங்கிறது மிக அதிகமான அளவாய் எனக்குள்ள அந்த மாதிரி நீ நிக்கிற. தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். வெளியில பாக்குறதுக்கு உன்னுடைய தோற்றம் வந்து ஒரு சுடர் ஒளி மாதிரி இருக்கு, ஒரு மின்னல் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் நுண்ணுணர்வாய் அந்த மின்னல் அந்த வெட்டின ஒரு செகண்டுக்குள்ள நம்ம அதுல எத்தனை நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நீ பாக்குறதுக்கு ஒரு சின்ன சுடர் மாதிரி நீ வந்துட்டு போனாலும் உனக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கே. உன்னால அதை வந்து நான் ரொம்ப உணர முடியல. ஏன்னா இறைவனை வந்து முழுவதுமா உணர்ந்தவங்க யாருமே கிடையாது. அப்ப நான் உணர்ந்தது உன்னை இந்த அளவு உணர்ந்ததுக்கே நான் இவ்வளவு பிரமிக்கிறேன். ஆனா உணர முடியாத அளவுக்கு நீ வந்து இருக்கியே. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம். இந்த இந்த மாற்றமாம் வையகம் அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகத்துல வந்து மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நொடிக்கு நொடி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு சின்ன செடியா இருந்துச்சு, நாளைக்கே பார்த்தா அதுல ஒரு பூ வந்துடும். அப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு. மாற்றமாம் வையகத்தின் இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம பார்க்கும்போது எல்லாமே வேற வேற, எதுவுமே ஒண்ணு கிடையாது. நம்ம எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருக்குள்ளயுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த வையகமே மாற்றம் உடையதுதான்.
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம். அந்த அது எப்படி இந்த இத்தனை மாற்றம் எப்படி இருக்குன்னா அது எல்லாமே உன்னாலதான். நீதான் வந்து அந்த எல்லா மாற்றமாகவும் இருக்கிறாய். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். இந்த இந்த பலவிதமான மாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறாம இருக்கு. நம்ம அதனாலதான் இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்றோம். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒற்றுமையா ஏதோ ஒண்ணு வந்து உள்ள இருக்கு. அது வந்து நீதான். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். அந்த அந்த அப்படி இருக்கக்கூடிய நீதான் என்னுடைய சிந்தனைக்கு உள்ளேயும் இருக்கிறாய். ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. என்னுடைய சிந்தனைக்குள்ள நீ எப்படி இருக்குன்னா ஊற்றா இருக்க. உண்ணார் அப்படின்னா அது வந்து உண்பதற்கு, நம்ம சாப்பிடுவதற்கு ஒரு அமுதை உடையவனா இருக்க. எனக்குள்ள இருந்து நீ ஒரு அமுதத்தை கொடுக்குற. அது வந்து நான் சாப்பிடக்கூடிய அத உண்டு சுவைக்கக்கூடிய ஒருவனா இருக்கிறேன். வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடந்த ஆற்றே என் ஐயா அரணே ஓ என்று. இத்தகைய மாற்றத்தை எல்லாமே செய்யக்கூடிய நீ வந்து என்னுடைய உடம்புக்குள்ள இருக்க அப்படின்னு நினைக்கும் போது ஆற்றேன். என்னால அத 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 வந்து சாதாரணமாவே ஏத்துக்க முடியல. உன்னை வந்து நான் ஓன்னு கத்தி உன்னை வந்து நான் வணங்கிட மாட்டேனா? நம்ம வந்து இந்த மெய் சிலிர்த்து அப்படியெல்லாம் நம்ம இந்த ஆஹோ அப்படின்லாம் கத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி அவரை நினைக்கும் போது எனக்குள்ள ஓ என்று உன்னை வந்து அந்த அளவுக்கு மெய் சிலிர்க்கிற அளவுக்கு நான் வந்து உன்னை பாக்குறேன். இத்தகைய நீ எனக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கியே. போற்றி புகழ்ந்திருந்து பொய்க்கெற்று மெய்யானார். உன்னை வந்து இப்படி போற்றி புகழ்ந்து அப்படி வந்து பாடல அப்படின்னாலும் அவங்களுக்குள்ளயும் நீ மெய்யானவனாதான் இருக்க. நான் இப்போ உன்னை இவ்வளவு தூரம் பாடுறேன், உன்னை புரிஞ்சுக்கிறேன், எனக்குள்ள நீ இப்படி இருக்க. அப்ப அப்படியே எனக்கு ஆப்போசிட்டா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நீ இருக்க மாட்டியா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்குள்ளயும் நீ வந்து இருக்கா. அந்த அந்த இடத்துலயும் நீ தான் இருக்க. மீற்று இங்கு வந்து வினை பிறவி சாராமே. இந்த பல பிறவிகள்ல இருந்து என்னை மீட்டெடுத்து இனி நான் வினைகள் செய்யாதபடி என்னுடைய இந்த பிறவிய வந்து நீ காப்பாத்துற. கள்ள புலக்குரம்பை கட்டவிழ்க்க வல்லானே. இந்த கள்ள புலக்குரம்பை அப்படிங்கிறது நம்மளுடைய ஐம்புலன்கள் தான். அந்த கள்ள புலன்கள், குரம்பை அப்படிங்கிறது இந்த உடல். இந்த உடலுக்குள்ள இந்த ஐம்புலன்களையும் வச்சு விட்டுட்ட அந்த கட்ட அவிழ்க்க வல்லானை. திரும்ப அந்த அந்த உடலை விட்டு இந்த உயிர் வந்து உன்னை சேரணும் அப்படின்னா அந்த கட்ட அவிழ்க்கக்கூடிய வித்தையை தெரிஞ்ச வல்லவன் நீ மட்டும்தான். நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. அத்தகைய நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னா நள்ளிருள் அப்படின்னா அந்த இரவு நேரத்துல கூட நட்டம் அப்படிங்கிறது நடனம். பயின்று ஆடும் நாதனே. பயின்று அப்படின்னா கத்துக்கிட்டு ஆடக்கூடிய நாதனா அப்படின்னா இந்த இடத்துல பயின்று அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா பல காலமா ஒருத்தர் ஒரே விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுல பயின்று அப்படின்னு அர்த்தம். அப்ப பல யுகங்களா நீ வந்து அந்த ஒரு இருள் அந்த ஊழி காலத்துல கூட நீ வந்து உன்னுடைய நடனத்தை ஆடிக்கிட்டே இருக்கிறனாலதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தில்லை அப்படிங்கிறது நம்ம தில்லை சிதம்பரத்தை சொல்லுவோம். சிற்றம்பலம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். சிற்று அம்பலம் அப்படின்னா என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெரிய அம்பலம். அதே இது சின்ன அம்பலமா நமக்குள்ள இருக்கும். நம்மளுடைய தலைக்குள்ள ஒரு சின்ன வெற்றிடம் இருக்கும். அந்த இடத்துல உன் கூத்தனை தில்லை உள் கூத்தனை நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன அம்பலம் அந்த வெட்ட வெளிக்கு உள்ள கூத்தனை அப்படின்னா கூத்தாடுபவன். அவன் யாரு அப்படின்னா தென்பாண்டி நாட்டானே. தென்பாண்டி நாடு அப்படிங்கிறது நம்ம மதுரைய சொல்வோம். இப்போ அது வந்து ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் இறைவன் வந்து ஒவ்வொரு விதமான தாண்டவம் ஆடுறதா கதைகள் இருக்கும். குற்றாலத்துல ஒரு
இது ஆடுவாரு. திருநெல்வேலியில அந்த தாமரை பொற்சபைன்னு சொல்லி அங்க ஒரு தாண்டவம் இருக்கும். இந்த தாண்டவங்கள்ல எல்லாத்துலயும் முதன்மையான தாண்டவம் எங்க இருக்கும்னா மதுரையில இருக்கும். அப்ப அந்த தென்பாண்டி நாட்டானே அப்படிங்கிறது உன்னுடைய தாண்டவம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறனால நீ அதற்கு சொந்தமானவன். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. அல்லல் அப்படிங்கிறது துன்பம், திரும்ப திரும்ப துன்பத்தை தரக்கூடிய இந்த பிறவியில இருந்து அறுப்பவன், என்னை விடுவிப்பவன் ஓ என்று நீதான் அது. சொல்லற்கு அரியானை சொல்லித் திருவடிக்கீழ். இப்படியெல்லாம் நீ இப்படி அப்படின்னு சொல்லிலாம் உன்னை வந்து வாழ்த்த முடியாது. அதற்கும் அப்பாற்பட்டவன் நீ, சொல்வதற்கு அரியானை. ஆனாலும் நான் வந்து சொல்லி உன்னுடைய திருவடி கீழ், உன்னுடைய கால் பாதத்துக்கு கீழே இருந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த வேதம் ஆகமம் இது எல்லாத்தையும் சும்மா கண்ணை மூடிட்டு நாம படிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. அதனுடைய பொருள் வந்து சிவனை அடைகிறதுதான் அப்படிங்கிற அந்த பொருளை உணர்ந்து சொல்பவர்களுக்கு செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ். யார் அதை உணர்ந்து சொல்றாங்களோ அவங்கதான் வந்து அந்த சிவபுரம் அப்படிங்கிறது சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இடம், அதுக்குள்ள செல்வார்கள். உள்ளார் சிவனடி கீழ், அவங்களுக்கு தான் வந்து சிவனடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். பல்லோரும் ஏத்த பணிந்து ஆஹ் அப்படிதான் நானும் வந்து பணிந்து உன்னை வந்து அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து சிவபுராணம். இந்த 95 பாடல்களுக்கு வந்து ஒரு ஒரு வெளிப்படையான விளக்கம் வந்து இதுதான். இது மூலமா அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து இறைவனை அடைஞ்சிட்டேன். அடையும் போது இருந்த அவருக்கு சந்தோஷம், அவரை எப்படி புகழ்ந்தாரு, வாழ்த்தினாரு, அது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனா இதுல வந்து மறைமுகமா இவர் என்ன செய்து அந்த இறைவனை போய் அடைந்தாரு, இதை எப்படி உணர்ந்தாரு அப்படிங்கிறத மறைமுகமாவும் இதுக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க.